My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2 வசனங்களை படிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் உங்கள் வேதாகமத்தை எடுத்து நாம் படிக்கலாம். 6-7. அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மகுமா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அற்புதமான இந்த காலை வேளையில தகப்பனே, இதோ உடைய பிரசனத்திற்காக நாங்கள் சிறு கூட்டமாக கர்த்தாவே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே தோற்றத்தை மாற்றிக்கொண்டு பேசுகிற தெய்வன் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதோ இந்த சரீரத்தை நீர் தாமே பிரயோஜனப்படுத்தும் தகப்பனே. பேசுகிற வார்த்தைகள் உடைய வார்த்தைகளாய் வெளிப்பட கர்த்தாவே, இங்க அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, பேசப்படுகிற வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எளிமையாய் பேசி தங்களுடைய பிஞ்சு இருதயங்கள் கர்த்தாவே புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதோ இங்க வந்திருக்கிற யாவரையும் தகப்பனே, உம்முடைய ரத்தத்தின் கீழாய் தாழ்த்துறேன், அடியேனை தாழ்த்துறேன் தகப்பனே. இதோ நாங்கள் இதற்காக ஜெபிக்கிறோமோ, நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர். அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நீர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. அப்பா தகப்பனே, இதோ இந்த அற்புதமான வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து காரியங்களை வாய்க்க செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். சோனே சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் போன வாரத்தில் எந்த செய்தியை பார்த்தோம் சகோதரனே சகோதரியே? எந்த செய்தியை பார்த்தோம்? நான் வாரம் உங்களை வந்து கேட்க வேண்டிய காரியமா இருக்குது. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க மறுபடியுமாக நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, செய்திகளை கேட்க மாட்டீங்க. நிச்சயமாக சொல்ற, நீங்க ரொம்ப 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 மோசமா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப தைரியம் என்ன பண்ண போறாருன்ற மாதிரி. ஆனா நான் என்னுடைய கர்த்தவியத்தை மாத்திரம் செய்யறேன். நான் எனக்கு கொடுக்குற ஒரு வேலை தேவன் கொடுத்துருக்காரு. ஒரு உக்ரானக்காரனுடைய வேலையை கொடுத்துருக்காரு எனக்கு. நான் அதுக்கு என்ன உண்மையா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஸ்பிரிச் பண்றேன். ஆனா அதை நடந்து கொள்ளாமல் இருக்கிறது உங்களுடைய காரியமா இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறது அது உங்களுடைய காரியம். தேவன் நாளைக்கு என்ன கேட்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவருடைய நியாயத்தீர்ப்புல வந்து என்ன கேட்க மாட்டார். நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே நான் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி. நான் என்ன பண்ணலாம், அவருடைய சமூகத்துல வந்து நான் சொல்லலாம். விசுவாசிக்கிறீங்களா? ப்ளீஸ் தயவுசெய்து சொல்றேன், ராப்சருக்கு போறது ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை. ரொம்ப நம்ம வந்து தேவனோட கூட ரொம்ப டீப்பா பழகணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா சும்மா ஏதோ வந்து இங்க உட்கார்ந்து ஏதோ வார்த்தையை மட்டும் கேட்டுக்கின்னு அப்படியே நம்ம போயிடலான்ற மாதிரி எல்லாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இதோ சும்மா வந்து ஆமேன்னு சொல்றதுனால என்ன பண்ணாது, ஏதோ வந்து ஒரு காணிக்கை போட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலாம்ன்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணாது, ராப்சர் ஃபெய்த் எல்லாம் வராது. விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களுக்கும் தேவனுக்குரிய ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துல அந்தரங்கத்தின் ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணணும், காரியங்களை வெளிப்படுத்தணும். அதனாலதான் பரிசுத்த ஆவிக்காக நீங்க என்ன பண்ணுங்க, மார்பை அடித்துக் கொண்டு ஜெபிங்கன்றார். உபவாசித்து மார்பை அடித்துக் கொண்டு ஜெபிங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு
உங்க இருதயம் உங்களுடைய சிந்தை புரிந்து கொள்கிறபடி என்ன பண்ண வர உங்களுக்கு காரியங்களை வந்து உங்களுக்கு புரிய வைப்பார். புரியுதா உங்களுக்கு? இங்க பேசப்படுற காரியங்கள் வந்து ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம தியானிக்கிற செய்திகள் எல்லாமே ஒரு நாள் வந்து தேவன் ப்ராஃபிட் திரைக்கு பின்பாக பேசினார். புரியுதா உங்களுக்கு? பேசுகிற அந்த பாடி தான் யாரா இருக்கிறாரு? ப்ராஃபிட் பிரானாமா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த ப்ராஃபிட் உதவிகள் மூலமா வருகிற சத்தமா யார் இருந்தது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பேசுற சத்தமானது யார் தான் இருக்குது? பேசுகிற சத்தமானது அது தேவனுடைய சத்தமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ப்ராஃபிட் இல்ல, ஆனா சத்தம் இருக்குதுங்க. இங்க ப்ராஃபிட் இல்லங்க, பாடி இல்ல, ஆனா சத்தம் என்ன பண்ணுது? இப்போ மறுபடியுமாக அதே வேலையை செய்து. விசுவாசிக்கிறீங்களா? ப்ராஃபிட்டுக்கு திருப்பி பின்பாக பேசுற அதே தேவன் இன்றைக்கும் கூட தன்னுடைய மனவாட்டியாகிய சரீரத்துக்கு பின்பாக அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதை வந்து நீங்க எப்படி கேர்லெஸ்ஸா நீங்க அதை பார்க்கும்போது நிச்சயமாகவே நீங்க என்ன பண்றீங்க? ராப்சரிங் ஃபெய்த் எழுந்து போறீங்க. ராப்சரிங் ஃபெய்த் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு சகோதரே சகோதரியே? அதனால நீங்க பேசப்படுகிற செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. நீங்க என்ன பண்ணுனா, நீங்க தனிப்பட்ட முறையில வந்து இங்க கேட்கப்பட்ட பிறகு நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியுமாக தியானிக்கணும். என்னுடைய செய்தியை மாத்திரம் பார்க்கறது இல்ல, விசுவாசிகள் இன்னும் நிறைய நீங்க கஷ்டப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தையோட கூட டிராவல் பண்ணணும், வார்த்தையோட கூட நீங்க சஞ்சரிக்கணும். ஹேனோக் எப்படி வார்த்தையோடு கூட சஞ்சரித்தானோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தையோடு கூட சஞ்சரிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய ப்ராஃபிட் பேசுற செய்திகளை வந்து தியானிக்கணும். அப்படி தியானிக்க முடியலன்னா டேப்ஸ் இருக்குது. இந்த டேபிள் ஆப்ல வந்து டேப்ஸ் இருக்குது. டேப்ஸை கேட்கணும். டேப்ஸை கேட்கறதுனால விசுவாசம் வரும். ஏன்னா ராகா பேசி என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த மாதிரி தேவன் மகத்துவமுள்ள தேவன் வந்து ஒரு கூட்டத்தை வந்து மகத்தான அந்த பார்வன் கையிலிருந்து விடுவித்து கொண்டு வர்றான்ற ஒரு செய்தியை அவன் என்ன பண்றான்? காதுல கேட்கிறான். அப்ப கேட்கறதுனால அந்த தேவன் உண்மையான தேவன் என்ற மாதிரி விசுவாசித்தாவ. அப்ப அந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்ற மாதிரி அந்த மகள் விசுவாசித்து அந்த அம்மா என்ன பண்றான்? அந்த நியாயத்தீர்ப்பிற்கு தப்பித்துக் கொள்றான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றதுலாம் கவனமா கேளுங்க. உங்களால முடியலையா, படிக்க முடியலையா, டேப்ஸ் கேளுங்க. டேப்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? டேப்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க ஆன் பண்ணி விட்டுட்டு வேலை பண்றது இல்ல. அதுக்கான டைமை வந்து ஒதுக்கினீங்க. அந்த டேப்ஸ் போட்ட பிறகு அதோட கூட என்ன பண்ணும்? உட்கார்ந்து கேட்கணும். என்ன சொல்ல வராரு? புரியுதா உங்களுக்கு? ப்ளீஸ் தயவுசெய்து சொல்றேன், நீங்க மறுபடியுமாக உங்களுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய இந்த பிசிக்கல் வாழ்க்கைக்காக, இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக, அழிந்து போகிற இந்த பொருட்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? அதிகமா ஆசைப்படுறீங்க. ஆனா அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த வாழ்க்கையை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப நீங்க புறக்கணிக்கிறீங்க. அது உங்களுக்கு தான் கேடு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுது? இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். ஏன்னா நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா சகோதரே சகோதரி, இந்த உலகத்துல வந்து அநேக பணக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மறிக்கிறாங்க. மறிக்கும் போது கொண்டு போறாங்களா? கொண்டு போக மாட்டாங்களா? இல்ல இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு புரிதல் வரலீங்களா? சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால சோதனை சொல்லியே நல்லா நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க அதிகமா வார்த்தையோடு கூட சஞ்சரிங்க, படிங்க. 7th seal படிங்க, முத்திரைகளை படிங்க, 7 சபை காலத்தின் வியாகரணத்தை படிங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நிறைய இது என்னது ப்ராஃபிட் பேசுற செய்தி புஸ்தகங்கள் இருக்குது. பைபிள் படிங்க. அதிகமா இப்படி படிக்கும் போது வார்த்தையோடு கூட நீங்க டிராவல் பண்ணும்போது தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? வார்த்தையை மாற முடியும். நீங்க புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா, ஏதோ சும்மா வந்து ஒரு இடத்துல வந்து கூந்துக்குன்னு ஏதோ சும்மா வார்த்தை கேட்டு போலான்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமாகவே அது என்ன பண்ண முடியாது. புரியுதா? இந்த உலகத்துல வந்து ஒரு கஷ்டப்படாம ஒரு கஷ்டப்படாம எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வேலைக்கு போகாம காசு வருமா? அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம வந்து வேலைக்கு போகாம காசு வராது. அதே மாதிரி சோதனை நம்ம கஷ்டப்படாம என்ன பண்ண முடியாது? ராப்சரி ஃபெய்த் நம்ம என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும்? தேவன் சில ஸ்மார்ட் ஒர்க் வச்சிருக்கிறாரு.
எப்படியெல்லாம் அதை கையாளணும், எப்படியெல்லாம் அந்த செய்திகளை படிக்கணும், எப்படியெல்லாம் தேவனுடைய அந்த ஒரு சிந்தையை வந்து அறிந்து கொள்ளணுன்ற மாதிரி தேவன் சில வரப்பெற்ற ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவங்களை நாடும்போது சோதனை சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம நடத்துவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், இது சொல்ல வேண்டிய கடமைகளை உள்ளாகிறேன். ஏன்னா இது எல்லா ஊழியக்காரனுக்கும் இது ஒரு கடமை. ஏன்னா தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அதே ஆடுகள் வந்து அந்த ஆடுகள் வந்து செய்தியை கேட்டு இதெல்லாம் வளர்ந்தா சந்தோஷம். வளர்லனா யாரு கஷ்டம்? அந்த ஊழியக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கிற ஒரு அளவிற்கு இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வளர மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால சொல்லியே நல்ல கவனமாய் கேளுங்க. வார்த்தையை வந்து என்ன பண்ணுங்க, இருதயத்துல கேளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆத்மாவில கேளுங்க. ஆத்மாவில ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் நீங்க. இந்த பாடி இல்ல, இந்த பாடி வந்து எல்லாருக்குமே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நீங்க யாருன்றது உங்களுடைய தன்மை, உங்க தன்மையில ஒரு காது இருக்குது. அந்த தன்மை காதுல கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? லிசன் பண்ணுங்க நல்லா. அப்பதான் என்ன பண்ண முடியும்? எஸ், காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். பாருங்க சோரியே, இங்க ப்ராஃபிட் வந்து 25வது ஈவினிங் 7வது மாசம் 65வது வருஷத்துல வந்து மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்னன்ற ஒரு செய்தியை பேசியிருக்கிறார். மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? அப்ப ப்ராஃபிட் பாருங்க, இந்த செய்தி இந்த செய்தியை வந்து பேசும்போது நிறைய கவர்ச்சிகளை குறித்து பேசுறார். நிறைய ಕವರ್ಚಿಗಳ ಕುರಿತು பேசுறார். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇರುವ ಆಕರ್ಷಣೆ ಏನು? ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇರುವ ಆಕರ್ಷಣೆ ಏನು ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಸಂದೇಶವನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. ಆ ಮಾತನಾಡುವಾಗ ಅನೇಕ ಆಕರ್ಷಣೆಗಳ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಕರ್ಷಣೆಗಳ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕವಾದ ಆಕರ್ಷಣೆಗಳು ದೇವರು ಎಲ್ಲಿ ಮಾಡಿದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ, மலைக்கு மேல தான் தேவன் அநேகமான கவர்ச்சியான காரியங்களை செய்திருக்கிறார். இப்ப மோசேயை சந்திக்கிறாரு. எஸ், தேவ பர்வதமாகிய மலையில என்ன பண்றாரு? ஒரு கவர்ச்சியின் மூலமாக என்ன பண்றாரு? அவரை சந்திக்கிறார். அதே போல சோதனை சொல்லி நோவாவின் காலத்துல பார்க்கும்போது நோவாவின் வேலையே ஒரு கவர்ச்சி. அந்த காலத்துல வந்து 120 வருஷம் என்ன பண்றாரு? நோவா வந்து மழை வருது, தேவன் மழைனால இந்த உலகத்தை அழிக்க போறா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தப்பித்துக் கொள்ளுமா, இந்த வேலைக்குள்ள வாங்கன்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு? எஸ், காஸ்பல் ஊழியத்தை செய்யறார். அவர் ஒரு ப்ராஃபிட். யாரு? நோவா ஒரு ப்ராஃபிட். விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலத்துக்கு அவருக்கு தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறார். எப்பவுமே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமோஸ் 3:7 மேன். அப்படிதான் தேவன் எப்பவுமே என்ன பண்றாரு? தன்னுடைய ஃபேட் அடிப்படையில தான் எப்பவுமே வெளிப்படுவார். தன்னுடைய பிரஜைகளோடு பேசணுமா எப்படி பேசுறாரு? டைரக்டா பேச மாட்டாரு. தம்முடைய எஸ் மேன் ஹalleluya தம்முடைய ப்ராஃபிட்ஸ் மூலமா என்ன பண்றாரு? பேசுறார். இப்போ அந்த காலத்துக்கு ப்ராஃபிட் யார்? நோவா. அப்ப நோவாவின் மூலமாக ஜனங்கள் மத்தியில பேசும்போது நோவா தான் என்னவா இருக்கிறாரு? தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். தேவனுடைய பிரதிநிதி. எஸ், ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அவர் வந்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மழை வரப்போகுது. அப்ப நோவா காலத்துக்கு முன்பாக மழை இல்ல. இப்ப நம்ம மழை விழுது இல்லைங்களா? அந்த மாதிரி மழை விழு, அப்பெல்லாம் விழுல. அப்போ என்னது? பனிதான் விடும். விசுவாசிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காலத்துல வந்து மழை விழுது. நீங்க என்ன பண்ணுங்க? தேவன் வந்து மழையினால தண்ணீர்னால இந்த உலகத்தை வந்து அழிக்க போறார், நீங்க எல்லாமே இந்த வேலைக்குள்ள வாங்கன்ற மாதிரி அவர் என்ன பண்றார்? காஸ்பலை பிரசங்கிக்கிறார். எச்சரிப்பு சத்தத்தை உரைக்கிறார். ஆனா ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ், அந்த அவர் வந்து அந்த வேலையை வந்து எங்க தெரியுமா கட்டுறாரு? எங்க கட்டுறாரு? மலைக்கு மேலதான். அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவரை குறித்து கேவலமா பேசுறாங்க. யாரை குறித்து? நோவை குறித்து கேவலமா பேசுறாங்க. என்னது? அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையை பார்த்து என்ன பண்றாங்கன்னா கேவலப்படுத்துறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன நோவா, நீ வந்து 120 வருஷமா என்ன பண்ற? இந்த வேலையை கட்டுற, நீ வந்து மழை வருது சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா எங்க தாத்தா சொன்னாரு. நாங்க யாரா இருக்கிறோம்? எங்க தாத்தா சொன்னது எங்களுக்கு எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடி.
இந்த மாதிரி நோவா தாத்தா ஒருவர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு மழை வர போதுன்ற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மலையில வந்து பேழையை கட்டுறான்ற மாதிரி சொன்னாரு எங்க தாத்தா. ஆனா நாங்க என்ன பண்றோம், நாங்க 100 வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் வந்து பாக்குறோம். ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை வந்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து நிறைவேறாம இருக்குது, நிறைவேறாம இருக்குன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து கேவலப்படுத்துறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா தீர்க்கதரிசியின் வாயினால உரைக்கப்படுற வார்த்தைகள் நிச்சயமாகவே என்னாகும், வானமும் பூமியும் விழுந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த மலைக்கு மேல இருக்கிற கவர்ச்சி என்ன, அந்த பேழை தான். அந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு கவர்ச்சி என்ன அந்த காலத்துல, பேழை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த பேழை வந்து கட்டுறாரு அவர். யார் கட்டுறது? கட்டும்போது அங்க அவர் கட்டுறாரு அந்த பலகைகளையும் அந்த மர துண்டுகளையும் வந்து அவர் என்ன பண்றாரு, அதை வந்து அடிச்சு கட்டும் போது அங்க இருக்கிற அங்க ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு என்னன்ற மாதிரி கேட்கும் போது அங்க ஒரு பித்து பிடித்த ஒரு மதவாதி இருக்கிறான் நோவா. அவன் என்ன பண்றான், அவனுக்கு மூளை கோளாறு உண்டாகி வெயில்ல வேலை செய்யறா இல்லைங்களா, அதனால வெயில் அதிகமாப்பட்டு மூளையில வந்து கோளாறு ஏற்பட்டு என்ன பண்றாரு அவரு, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறான்ற மாதிரி சொல்றாங்க. ஆமென். இப்படி கவர்ச்சிகளை குறித்து ப்ராஃபெட் வந்து பேசினே வராரு. அப்போ நோவா காலத்துல ஒரு கவர்ச்சி, மோசே காலத்துல ஒரு கவர்ச்சி, அப்ப எளிய காலத்துல ஒரு கவர்ச்சி இல்லீங்களா, எளிய காலத்துல ஒரு கவர்ச்சி. அந்த காலத்துல வந்து அவர் தான் எளியாதான் ஒரு கவர்ச்சியா இருந்தார் இல்லீங்களா. அப்படி கவர்ச்சிகளை குறித்து பேசினே வராரு. இயேசு கிறிஸ்து ஒரு கவர்ச்சி, இயேசு கிறிஸ்துவும் அவர் என்ன பண்றாரு, இந்த சகரியா புஸ்தகத்துல வந்து முதலாம் வரியை குறித்து அவர் என்ன பண்ண உரைக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டுல வந்து சகரியா ப்ராஃபெட் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி வார்த்தையில உரைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த ஒரு ஆக்செப்ட்ல பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை வந்து இப்போ முதலாம் வருகையில தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த மலையிலிருந்து எருசலேமை நோக்கி வராரு. இப்போ மலையிலிருந்து அந்த கழுதை குட்டியின் அந்த கழுதையின் குட்டியின் மேல ஏறி என்ன பண்றாரு, அவர் உள்ள வராரு. இது ஒரு கவர்ச்சியா இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் இந்த செய்தியை பேசலான்ற மாதிரி இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து அநேக கவர்ச்சிகளை குறித்து பேசினே வரார். யாரு? ப்ராஃபெட் வந்து அநேக கவர்ச்சிகளை குறித்து பேசிட்டு வர. இன்னும் அநேகமான கவர்ச்சிகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து மறுரூப மலையில அவர் என்ன பண்றாரு, மறுரூபமாகிறார். அது ஒரு கவர்ச்சியா இருக்குது. புரியுதா? அப்போ சோதரியே, அப்ப மறுரூப மலையில தேவன் மறுரூபமாகிறதும் ஒரு கவர்ச்சியான காரியமா இருக்குது. அவரு மரியின் குட்டியின் மேல எருசலேமை நோக்கி சவாரி வருகிற காரியமானதும் என்னவா இருக்குது, ஒரு கவர்ச்சியான ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிகளை இப்படி அநேக கவர்ச்சிகளை குறித்து பேசிட்டு வர்றாரு. யாரு? நம்முடைய தீர்க்கதரிசி. விசுவாசிகள். ஆனா இன்னும் அநேகமான கவர்ச்சிகளை பேசணும். அப்போ ஒரு காலத்திலயும் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 400 பாகாலின் தீர்க்கதரிசிகளை வந்து என்ன பண்றாரு, எலியா என்ன பண்றாரு, கொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எல்லாமே ஒரு கவர்ச்சியான காரியமா இருக்குது இல்லீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, எல்லாமே ஒரு மலைக்கு மேல நடக்கிற காரியங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அந்த கவர்ச்சிகளை குறித்து நம்ம பேசினே போல இன்னும் பேசலாம், அதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம். ஆமென். ஆனா நமக்கு தேவையான கவர்ச்சி என்ன, நம்முடைய காலத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான கவர்ச்சி என்னன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம், சீக்கிரமா பார்க்கலாம். ஏன்னா சோதனை அநேக கவர்ச்சிகளை குறித்து பேசினே வந்து இப்போ நமக்கு தேவையான ஒரு கவர்ச்சி குறித்து ப்ராஃபெட் பேசுறாரு. அதுவும் கூட எங்க நடந்திருக்குது, அதுவும் கூட ஒரு மவுண்டன்ல நடந்திருக்குது. ஒரு மவுண்டனுக்கு மேலாக தான் என்னது நடந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. ஒரு மலைக்கு மேலதான் அந்த கவர்ச்சிகள் கூட நடந்திருக்கிறது என்பதை ப்ராஃபெட் வந்து தன்னுடைய இருதயத்துல வைத்து இந்த கவர்ச்சிகளை குறித்து பேசினே வந்து அந்த கவர்ச்சியை பேசுவார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்பவுமே அவர் ஒரே மாதிரி காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இங்க பாருங்க, அந்த கவர்ச்சி குறித்து பேசுவதற்காக தம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா, தேவன் வழிநடத்தின காரியங்களை என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார். அதை நம்ம என்ன பண்ணணும், அதிகமா என்ன பண்ணணும், அதை கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆத்மாவிலே கேட்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செய்தியாளனும் ஒன்றே. செய்தியாளனும் ஒன்றே. அப்ப செய்தி யாரு? தேவன் இல்லீங்களா? அந்த சத்தம் தேவன். இப்ப அந்த சத்தம் யாருக்கு பின்பாக இருக்குது?
செய்தியாளருக்கு பின்பாக தான் தேவன் எப்பவுமே என்ன பண்ணுவாரு? தமிழ் திரை மறைத்துக் கொண்டு பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? செய்தி எங்க இருக்குது? செய்தியாளருக்குள்ள இருக்குது. அந்த செய்தி தேவன் தான். ஆனா அந்த செய்தி ஜீவ தண்ணீர் யாருக்குள்ள இருக்குது? இப்போ செய்தியாளர் என்கிற அந்த பாத்திரத்துல இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுவீங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் வழிநடத்துறாரு இல்லைங்களா? தன்னுடைய மினிஸ்ட்ரியே ரகசியங்களை வெளிப்படுத்துகிற மினிஸ்ட்ரியா இருக்குது. யாருடைய மினிஸ்ட்ரி? தயவு செய்து சொல்றேன், நல்லா சொல்லுங்க, நல்லா கவனமாய் நான் கேட்கறத வந்து நல்லா நான் சொல்றத வந்து கவனமாய் கேளுங்க. ப்ராஃபெட் சொல்லுங்க. ப்ராஃபெட் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவரை வெளிநடத்துற விதங்களை குறித்து என்ன பண்றாங்க? எஸ் சொல்றார். ஏன்னா அவருடைய மினிஸ்ட்ரி வந்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிற மினிஸ்ட்ரி. ஏன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க யார் இருக்கிறாங்க? எஸ், பலமுள்ள தூதன், மைட்டி ஏஞ்சல், அதன் பிறகு 7th ஏஞ்சல், அப்புறமா யோவான். விசுவாசிக்கிறீங்களா? பிரத்யேகமா 3 பேரை பார்க்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் மைட்டி ஏஞ்சல் யாரு? பலமுள்ள தூதன். அதன் பிறகு 7th ஏஞ்சல். அதன் பிறகு மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிற யோவான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ 3 பேரை பார்க்கிறோம். அது ஒரு பரிபூர்ணம் இல்லீங்களா? மேன், ஹல்லேலூயா. இப்போ சொல்ல வர்ற காரியமே மறந்துடுறேன். உங்களால வந்து சொல்ல வர்ற காரியமே என்ன பண்றாங்க? அடிக்கடி மறந்துடுறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அவருடைய மினிஸ்ட்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. என்னுடைய மினிஸ்ட்ரி? எஸ், ஆமென். ப்ராபர்ட்டியுடைய ஊழியமானது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மினிஸ்ட்ரி வருது. ஏன்னா வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையை மாத்திரம் படிக்கலாம். அந்த வார்த்தை படித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஆமென். அப்போ அவர் மூலமாக தேவ ரகசியம் என்ன ஆகணும்? ரிவீல் ஆகணும், ஓபன் ஆகணும். அந்த ஒரு ஊழியம் தான் இப்போ இவருடைய ஊழியம். இது வரைக்குமே இங்க பாருங்க, நல்லா இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அப்போ தேவ ரகசியம் இருக்குது. தேவ ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை வந்து இவர் வந்து பிரசங்கிக்கும் போது, இவர் செய்திகளை அளிக்கும் போது, ஆமென், அளிக்கும் போது அந்த பிரசங்கத்தின் மூலமாக எல்லா தேவ ரகசியங்கள் என்ன ஆகணும்? நிறைவேறணும், வெளிப்படணும். அந்த ஒரு ஊழியம் தான் இவருடைய ஊழியம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஒரு ஊழியம் அந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு சம்பவமானது எஸ் அந்த மலைக்கு மேல வந்து ஒரு கவர்ச்சியான காரியம் நடக்கணும். புரியுதா? அப்போ ப்ராபர்ட்டியுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமானது, அந்த ஊழியமானது நிறைவேறணும்னு சொன்னா என்ன ஆகணும்? அந்த மலைக்கு மேல ஒரு கவர்ச்சியான காரியமானது நிறைவேறணும். அதுதான் சொல்றதுக்கு என்ன பண்ற அந்த செய்தியில எஸ் அந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்வதற்காக தான் ப்ராஃபெட் வந்து இந்த கவர்ச்சியான காரியங்களை சொல்லிக்கினே வராரு. இந்த கவர்ச்சியான காரியங்களை சொல்லிக்கினே வந்து இப்ப என்ன பண்றாரு? இப்போ தம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை என்ன பண்றாரு? இப்போ எஸ் சொல்றாரு. ஏன்னா சகரியா தீர்க்கதரிசி வந்து முதலாம் வருகையை என்ன பண்றாரு? முதலாம் வருகை குறித்து அவரு தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். 2வது வருகை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அத நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம். புரியுதா உங்களுக்கு? ஜெபத்துக்கு முன்பாக வார்த்தையை படிச்சோம். அப்ப அது 2வது வருகைக்குரிய காரியமா இருக்குது. 2வது வருகைக்குரிய வாக்குத்தத்தங்களா இருக்குது. அப்ப முதலாவது வருகைக்குரிய வாக்குத்தத்தங்களையும் என்ன பண்ணிருக்காரு? அவரு எஸ் சொல்லிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதே போல ஏசாயா கூட என்ன பண்ணிருக்காரு? ஏசாயா 61ஆம் அதிகாரம். அதுல பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஒரு வசனத்துல 2 வருகை இருக்கும். ஒரு வசனத்துல ரெண்டு கமிக பத்தி பேசியிருப்பார். 2 கமிக பத்தி அவர் வந்து வார்த்தையை உரைத்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த ஒரு முதலாவது வருகையில வந்த கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஒரு நிருபத்தை அந்த ஒரு
தோல் சூழ எடுத்து அந்த ஏசாயா புஸ்தகத்தை திறந்து என்ன பண்ணுவாரு, அந்த முதலாவது பாகத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கமிங்ல நிறைவேறுகிற வாக்கு தத்துவத்தை என்ன பண்றாரு, எஸ் அந்த முதல் கமிங்ல வராருல இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, தம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து அந்த வார்த்தையை எடுத்து படித்து அதை மூடுவார் மறுபடியும். அது முதலாவது வருகையில நிறைவேறுகிற ஒரு பாகம். அப்ப இரண்டாவது வருகையில நிறைவேறுகிற ஒரு பாகம் இருக்குது, அதை படிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரிதான் சகோதர சோரியே அவர் என்ன பண்றாரு. அதே மாதிரி பாருங்க, இது மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 2 கமிங் இருக்குது. மல்கியாவின் அதிகாரத்துல பார்க்கும்போது சகோதர சோரியே அது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த புஸ்தகத்துல பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க 2 கவிகளை பத்தி பேசியிருப்பார் தேவன். நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருப்பார், உரைத்திருப்பார். ஆமென். அப்ப அங்க கூட என்ன பண்ணுது சொல்லுங்க, பிதாக்களுடைய இதயத்தை வந்து பிள்ளைகளை போய் திருப்புற ஒரு ஊழியம். அது யாரு? அது யாரு? எலியாவை பெற்ற மனுஷன். அது யாரு? யோவான் ஸ்நானகன். அவரை குறித்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவே சாட்சி பகர்றார். ஆமென். அப்போ அதே எலியாவை இன்னொரு வேலை செய்யணும். என்னது? பிள்ளைகளுடைய விசுவாசீங்களா? பிள்ளைகளுடைய இதயத்தை வந்து பிதாக்களுடைய விசுவாசத்தில் திருப்பணும். அப்போ அந்த ஒரு வேலையை செய்யும் போது தேவன் அங்க வராரு. அப்ப இந்த வேலையை செய்யும் போது தேவன் வரணும் இல்லீங்களா? அப்போ அந்த காரியங்களை தான் என்ன பண்றாரு ப்ராஃபெட் வந்து இங்க நிரூபிக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் என்ன பண்றாரு, எஸ் இந்த செய்தியில வந்து பேசிட்டு வராரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனமா கேளுங்க. நான் கொஞ்சம் கோர்ஸ படிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். லாங் செய்தி கொஞ்சம் நல்லா நீங்க என்ன பண்ணா டைம் கொஞ்சம் ஒதுக்கி இதை கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய விசுவாசத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சகோதரி சோரியே நான் சொல்றேன், இப்போ சகோதரி வந்து சேர் மேல உட்கார்ந்திருக்காங்க. நான் என்ன பண்றேன், சேர் உடைஞ்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்றேன். அந்த அம்மா சொல்லுவேன், என்ன சொல்லும், நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா என்ன ஆகாது, அது ஒடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லங்க அது ஒடிஞ்சிடும்ன்ற மாதிரி நான் சொல்றேன். இல்லங்க அது ஒடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அவங்க? எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அப்ப விசுவாசத்துக்கு வெளிப்பாடு தேவை. நீ விசுவாசிக்கிற இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அஸ்திபாரம் என்ன? வெளிப்பாடு. அப்ப சேரை குறித்த வெளிப்பாடும் தெரியணும். அந்த சேர் வந்து எந்த ஒரு எலிமெண்ட்ஸ்னால செஞ்சிருக்கிறாங்க, எந்த ஒரு எலிமெண்ட்ஸ்னால செஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த சகோதரி தெரியும். அதனாலதான் சகோதரி என்ன பண்றா, அது உடையாது, என்னுடைய வெயிட்டை தாங்கும், அதனால அது உடைஞ்சு போகாது, என்னுடைய வெயிட்டை தாங்குவோன்ற மாதிரி அந்த அம்மா சொல்றா. நான் சொல்றேன் எனக்கு தெரியல, நான் சொல்றேன் உடைஞ்சு போன மாதிரி சொல்றேன். ஆனா அந்த சகோதரி சொல்றா நான் விட மாட்டேன். அந்த செய்தியை அந்த ஒரு சேரை வந்து என்னென்ன பொருட்கள் சேர்த்து உருவாக்கி இருக்காங்கன்றது தெரியும். அந்த சேரை வந்து என்னென்ன பொருட்களால உருவாக்கி இருக்காங்கன்ற மாதிரி தெரியும் எனக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் அது உடைஞ்சு போகாதுன்ற மாதிரி சொல்றேன். என் வெயிட்டை தாங்கும். இன்னும் என்னை போல 2 நபர்கள் உட்கார்ந்தாலும் கூட அந்த சேர் என்ன பண்ணும், வெயிட்டை தாங்குன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து வெளிப்பாடு தெரியும். அந்த சேரை குறித்து வெளிப்பாடு தெரியும். அதே மாதிரிதான் சகோதரி சொல்லியே நீங்க ராப்சர்ல போகிறனா உங்களுக்கு என்ன தேவை? வெளிப்பாடு. வெளிப்பாடு எங்க இருக்குது? வெளிப்பாடு எங்க இருக்குது? இப்ப நீங்க ராப்சர் போக மாட்டீங்கன்ற மாதிரி நான் சொல்றேன். நான் போறேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க நீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ரகசியம் தெரியும். ராப்சருக்கு எப்படி போறதுன்றது ரகசியம் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அந்த ரகசியம் தெரியாம என்ன பண்ண முடியாது, நம்ம ராப்சருக்கு போறோம்ன்ற மாதிரி சொல்ல முடியாது, வாயில வட சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ராப்சருக்கு போறீங்கன்னா நீங்க ராப்சருக்கு போறீங்கன்னா அந்த ராப்சரின் ஃபெய்த் உங்களுக்கு வேணும், இன்க்ரீஸ் ஆகணும் உங்களுக்குள்ள. நீங்க இந்த செய்திகளை வந்து நல்லா கவனமா கேட்கணும். ஏன்னா ப்ராஃபிட் சொல்றாரு சோதனை சோரியே, தேவன் என்ன பண்றாரு அங்க வெளிப்படுத்த விஷயம் 10ஆம் அதிகாரத்துல வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க, சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார். மகாசத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார். அதைதான் என்ன பண்றாரு யோவான் எழுத போறாரு. நீ எழுதாத முத்திரை போடுன்றார். நீ எழுதாத முத்திரை போடு. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து சிங்கம் கெச்சுகிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரிக்கும் போது அங்க 7 இடிகள்
தம்முடைய சத்தங்களை வந்து அந்த அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம படிக்கலாம். சொல்லி உங்களுக்கு நல்லா கவனமா அது நல்லா உங்களுக்கு புரியணும். அந்த சாராம்சமானது உங்களுக்கு புரியணும். பாருங்க, மூணாவது வசனம். சிங்கம் கெஞ்சுகிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்போ 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிகளுக்குள் சொன்னவர்கள், நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன். இப்ப யோர் என்ன பண்றாரு? எழுத போறாரு. நீ எழுதாத என்ன பண்ணு, நீ முத்திரை போடுன்ற மாதிரி சொல்ற. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்போ யோ என்ன பண்றாரு? எழுத போறாரு. எழுதாத நீ முத்திரை போடுன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ அந்த அந்த முளைகிற சத்தத்துக்கு பின்பாக என்ன அர்த்தம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போங்க அவருக்கு சிங்கம் கிழிச்சுக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கும் போது 7 இடிகளும் சத்தங்களை முழுகினன்ற மாதிரி சொல்லும் போது அந்த சத்தத்தை தான் என்ன பண்றாரு? எழுத போறாரு. ஆனா எழுதாதன்ற மாதிரி முத்திரை போடுறாரு. அப்போ அந்த சத்தத்தை வந்து அந்த சத்தம் என்ன? அந்த சத்தம் என்ன? அந்த சத்தத்துக்கு பின்பாக இருக்கிற செய்தி என்ன? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் சோதனை. முத்திரைகள் மேலுள்ள கேள்வி பதில்களை வந்து ப்ராஃபிட்டை வந்து அந்த கொஸ்டினை கேட்கும் போது அவர் சொல்றாரு அல்லேலூயா. அதுதான் என்னவா இருக்குது? அந்த அந்த இடிகள் என்னவா இருக்குது? சீல்ஸா இருக்குது. அந்த இடிகளுடைய சத்தம் தான் சீல்ஸா இருக்குது, முத்திரைகளா இருக்குது. அப்ப முத்திரைகள் மூலமா என்ன பண்றாரு? ப்ராஃபிட் வந்து செய்திகளை வந்து பேசிட்டார். அதுதான் என்னவா இருக்குது? ரகசியங்களா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அதுதான் என்னவா இருக்குது? ரகசியங்களா இருக்குது. அந்த ஒரு ஊழியம் தான் யாருடைய ஊழியம்? எஸ், 7 7 வேலை. அந்த ஒரு வேலை தான் விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு வேலை செய்வதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அவர். அதான் ஒரு மெயினான ஒரு ஊழியம். அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஒரு 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 முக்கியமான ஒரு ஊழியம். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் அவருடைய பாகம். இப்ப அந்த காரியத்தை வந்து அவர் சொல்வதற்காக தான் என்ன பண்றாருங்க? எஸ், கவர்ச்சிகளை குறித்து பேசிட்டு வராரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொல்லியே இப்ப இங்க பேசப்பட்ட செய்தி என்ன இருக்குது? எஸ், சீல்ஸுடைய ரகசியங்களா இருக்குது. அப்ப இந்த ரகசியங்கள் நீங்க கேட்கணும். எங்க கேட்கணும்? சும்மா காதல கேட்கறது இல்ல, அதை தியானிக்கணும், அதோட கூட டிராவல் பண்ணணும். அதை வந்து என்ன பண்ணுவீங்க? புசிக்கணும். அந்த புஸ்தகத்தை வந்து புசிக்கணும். அப்ப அந்த புஸ்தகத்தை புசிக்கும் போது நீங்க என்ன பண்ண முடியும்? தீர்க்கதரிசனம் வந்து உரைக்க முடியும். யோவான் என்ன பண்றாரு சொல்லுங்க? அவர் என்ன பண்ண ப்ராப்பர்சி உரைக்கிறார் இல்லீங்களா? அப்ப ப்ராப்பர்சி உரைக்கணுமா? இந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணணும்? புசிக்கணும். ஆமென். அப்போ இதுதான் என்ன வருது? அப்ப மணவாட்டி அங்க எப்படி அந்த புஸ்தகத்தை வந்து அந்த யோவான் வந்து புசித்தானோ, அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற மணவாட்டி வந்து இந்த புஸ்தகத்தை புசிக்கணும். இந்த புஸ்தகத்தை புசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப சீல்ஸ் முன்னாடியே ப்ராஃபிட் வந்து அநேக செய்திகள் மூலமா என்ன பண்ணிட்டாரு? அநேக ரகசியங்களை பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சீல்ஸ் வந்து எல்லா 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 டவுட்ஸ் என்ன பண்ணிடுச்சு? கிளியர் பண்ணிடுச்சு. விசுவாசி சீல்ஸ் திறந்த பிறகு எல்லா டவுட்ஸ்க்கும் ஒரு தீர்வை வந்து கொண்டு வந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு காரியத்தை வந்து கொண்டு வந்து விட்டது. அது வரைக்குமே ஒரு பிளான் ஆஃப் காட் தெரியல. தேவனுடைய திட்டமானது பரிபூர்ணமா தெரியல. ஆனா சீல்ஸ் ஓபன் ஆன பிறகு தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் எல்லாருக்குமே தெரியுது. அப்ப இது என்ன பண்ணுச்சு? சீல்ஸ் எல்லாமே எல்லா தகர்க்கப்பட்ட எல்லா பலிபீடத்தை எப்படி செப்பரேட் பலியிடுறாரோ ஒரு பெர்ஃபெக்ஷன் தெரியுதோ, அதே மாதிரி எல்லா பிரிக்கப்பட்ட பாகங்களா இருந்த காரியத்தை வந்து இந்த சீல்ஸ் என்ன பண்ணுது? எல்லாம் ஜோடித்து ஒரு படத்தை வந்து காண்பிக்குது. ஆமென். புரியுதா? அந்த ஒரு வேலையை வந்து யார் செய்யணும்? ஏழம் தான் செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சகோதரரே. இப்ப நம்ம பாருங்க, அப்ப கவர்ச்சிகளை குறித்து என்ன பண்றாரு அவரு? பேசுனே வந்து இந்த கவர்ச்சி குறித்து பேசுறாரு. ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் 7th சீலா இருக்குது. இந்த கவர்ச்சி தான், இந்த மலைக்கு மேல கவர்ச்சி தான் என்னவா இருக்குது?
ஏழாவது முத்திரையா இருக்குது. தேவன் ஏழாவது முத்திரை என்ன? தேவன் பூமிக்கு இறங்கி வர்றது. கமிங் ஆஃப் தி லார்ட். அப்ப செவன்த் சீலை பத்தி நம்ம இப்ப தியானிக்க போறோம். அந்த கவர்ச்சி குறித்து பேச போறோம். இங்க பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு இவர்கள் ஒரு முளையை உன் வீட்டின் முன்னால் அடித்து உன் வாசல் கதவை நகர்த்தி வைக்க போகும் ஒரு நாள் வரும், நீயோ கோபம் கொள்ளாமல் வேறு வழியாய் செல்வாய் என்று பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்டது என்று கூறினேன். தரிசனத்தில் என் வாசல் கதவு பிடுங்கப்பட்டு மலைபாகத்தில் கிடைத்திருப்பதை கண்டேன். என் வீட்டின் முன்னால் உள்ள மலை தோண்டப்பட்டு அங்கிருந்த பலகைகளும் மற்றவைகளும் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டேன். நான் பார்த்தபோது ரிக்கி ஒருவன் என் வாசல் கதவை பிடுங்கி கொண்டிருந்தான். நான் அவனிடம், நீ ஏன் என்னிடம் முன்பே கூறவில்லை என்று கேட்டபோது அவன் கடுமையாக என்னிடம் நடந்து கொள்ள தொடங்கினான். அவரை நான் அடிக்க வேண்டியதாயிற்று. நான் குத்து சண்டையிடுவதை நிறுத்தின பின்பு இதை செய்ததே கிடையாது. ஆனால் நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறி அவனுக்கு ஒரு குத்து கொடுத்து தரையிலே விடுத்தினேன். பாருங்க சகோதரி, நம்முடைய ப்ராஃபெட் பாருங்க, அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து குத்து சண்டையில வந்து ஒரு வீரனா இருந்தார் ஃபர்ஸ்ட். ஆனா அது ஒரு பெரிய ஹிஸ்டரி, அது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியமானது அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மாதிரி ஏற்கனவே பரிசுத்தாவி என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்தாவி வந்து அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சம்பவமானது நடக்கும் போது நீ என்ன பண்ண? வீடு காலி பண்ணி நீ மேற்கு நோக்கி போன்ற மாதிரி, மேற்கு நோக்கி நீ என்ன பண்ண? பயணம் செய்யற மாதிரி பரிசுத்தாவி தன்னுடைய இருதயத்துல சொல்லியிருப்பார். ஆமென். அந்த ஒரு காரியமானது, அந்த மாதிரி ஒரு காரியமானது இப்போ அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த காரியம் அப்படியே பிசிக்கலா நடக்குது இப்போ. ஆமென். அவனை மறுபடியும் தூக்கி நிறுத்தி குத்து கொடுத்து தரையில் வீழ்த்தினேன். இப்படியாக 3 அல்லது 4 முறை செய்து மலைபாகத்தில் உரைத்து தள்ளினேன். நான் திரும்பி வந்து அது தவறு என்று கூறி மறுபடியும் அவரிடம் சென்று அவரை தூக்கி நிறுத்தி அவருடன் கை குலுக்கி, உன் மேல் எனக்கு கோபமில்லை, என்னிடம் நீ அப்படி பேசக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றேன். நான் திரும்பி வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் கதவரையில் நின்று கொண்டிருந்தார். அவர் முளை அடிக்கப்படும் போது வேறு வழியாக செல், மேற்கை நோக்கி போ என்றார். இதற்காக அந்த மலை மேல அந்த மலை மேல ஒரு கவர்ச்சியை வந்து ப்ராஃபெட் வந்து பெற்றுக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை வந்து பர்பஸ் வந்து தேவன் இப்போ வெளிப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்த அந்த பர்பஸ் ஒரு நோக்கம், அதை வந்து இப்ப என்ன பண்ணும்? நிறைவேற்றணும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு தேவை எல்லாமே இந்த புத்தகமே. இது ஒரு நல்ல பரிகாரம். என் கஷ்டங்களின்றி விலகி என்னுடைய கஷ்டங்களின்றி விலக இது ஒளி காண்பிக்கின்றது. ஆமென். அந்த புத்தகம் வார்த்தை தேவன். உங்கள் கஷ்டங்களின்றி வேறு வழியாக செல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அது உங்களுக்கு ஆலோசனை கூறும். Glory man, hallelujah, praise the Lord. 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் வசிக்கும் என் நண்பர், நகர நிலப்பளவர், சிட்டி சர்வேயர், அவருடைய ஃப்ரெண்டு, ஒரு மூளை அடிக்கும் சத்தத்தை கேட்டேன். நான் அங்கு சென்று மட் என்ன விஷயம் என்றேன். அவர் திரு கிங் என்பவரின் மகன், என் நண்பர். அவர் பில்லி அவர்கள் சாலையை விரிவுபடுத்துகின்றார்கள் என்றார். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி போய் கேட்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாலையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விரிவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுதான் உங்களுக்கு. ஒரு காலம் அது அந்த பாலமா இருக்கலாம் என்று நான் கூறினேன். ஒரு காலம் அது அந்த பாலமா இருக்கலாம் என்று நான் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் சகோதரர் உட்டிடம், உங்கள் சொத்தை வைத்திருங்கள், ஒரு காலம் அந்த பாலம் இந்த வழியாக வரக்கூடும் என்றேன். சாலை உடைக்கப்பட்டு கற்களும் பாறைகளும் எல்லா இடங்களிலும் எரியப்பட்டிருக்கதான நான் உங்கள் சொத்தை வைத்திருங்கள் என்றேன். பின்பு நான் அது நடக்க போகிறது என்று திரு கிங் என்னிடம் கூறினார். நான் உள்ளே சென்று என் மனைவியிடம், தேனே, இதை குறித்து ஏதோ ஒன்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது, அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது அது எங்கே உள்ளது என்றேன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தேவன் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து சொல்லும்போது தம்முடைய மனைவியிடத்துல வந்து அவர் சொல்லியிருந்தார்.
சொல்லி எழுதி வச்சிருந்தார். அந்த ஒரு சங்கதியை வந்து என்ன பண்றாரு, இப்போ கேட்கிறாரு. அந்த ஒரு காரியம் நடக்கும்போது அவர் வந்து தம்முடைய மனைவிக்கு வந்து காரியத்தை சொல்றாரு. நான் உள்ளே சென்று என் புத்தகத்தை கொண்டு வந்தேன், அது நிறைவேறும் என்று அதில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. 8 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது. 8 ஆண்டுகளை கழித்து. அப்ப 8 பாருங்க, 8 எது குறிக்குது? எஸ், நித்தியத்தை குறிக்குது. அப்ப நித்தியமான ஒரு காரியமானது வரப்போகுதுன்றது, ஒரு நித்தியமான ஒரு காரியமானது தம்முடைய வாழ்க்கையில ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு காரியத்தை காண்பிக்குது. அதை நான் கண்டபோது என் மனிதம், தேனே நாம் மேற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றேன். தேனே நாம் மேற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றேன். அதற்கு 2 நாட்கள் கழித்து நான் காலை 10 மணி அளவில் அறையில் நின்று கொண்டிருந்த போது தேவனுடைய ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது ஒரு சிறு கூட்டம் புறாக்கள் பறந்து செல்வதை கண்டேன். நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. சிறு கூட்டம் புறாக்கள் பறந்து செல்வதை கண்டேன். அந்த சிறு பறவைகளை நான் உற்று நோக்கினேன். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். நான் கூர்நுனி கோபுர வடிவில் 7 சிறுகளிடம் வேகமாக வருவதை கண்டேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் புறாக்களை பாக்குறாரு. புறாக்கள் வந்து பறந்து போகிற மாதிரி பாக்குறாரு, ஒரு காட்சியை பாக்குறாரு. அந்த சிறு பறவைகள் நான் உற்று நோக்கினேன். அந்த பறவைகளை என்ன பண்றாரு, நோக்கி பாக்குறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். நான் கூர்நுனி கோபுர வடிவில் 7 சிறுகளிடம் வேகமாக வருவதை கண்டேன். அவர்கள் மேற்கு டூசானுக்கு செல், அதன் வடகிழக்கில் 40 மைல் தொலைவில் இரு. நீ ஊமுள்ளை உன் துணிகளிலிருந்து எடுப்பாய் என்றார். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, ஆவிக்குள்ளாகிறார். என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி வந்து அவர் ஏற்கனவே தேவன் அவருக்கு என்ன பண்றாரு, விசன்ல காட்டுறாரு. விசன்ல காட்டும் போது இந்த மாதிரி ஒரு சங்கதியை வந்து பாக்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் புறாக்களை போல பறந்து வருகிற ஒரு கூட்டத்தை பாக்குறாரு. ஆனா அது என்ன வருது, பிரமிட் ஷேப்ல பரலோகத்துல இருந்து 7 தூதர்கள் வராங்க. நித்தியத்துல இருந்து அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நீ மேற்கு டூசானுக்கு செல்லு, நீ மேற்கு டூசானுக்கு செல்லு, அதன் வடகிழக்கில் 40 மைல் தொலைவில் இரு, நீ ஊமுள்ளை உன் துணிகளில் இருந்தும் எடுப்பாய் என்றார். அப்ப ஏதோ ஒரு காரியம் நடந்தது. நீ என்ன பண்ண, நீ அங்க போயிட்டு டூசானுக்கு போயிட்டு வடகிழக்கில் 40 மைல் தொலைவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பண்ண, அங்க நீ இரு. அங்க இருக்கும்போது நீ என்ன பண்ற, உன் துணியில வந்து முள்ள எடுக்கிற. நீ உன் துணியில வந்து முள்ளு மாட்டிக்கும். அத நம்ம இது பண்ற பல்லர்காய் முள்ளு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முள்ளு வந்து எடுப்ப. அங்க ஏதோ நடக்கும்ன்ற மாதிரி இப்போ அந்த ஒரு ஏஞ்சல் சொல்றாங்க. அவர் எங்க விசன்ல, ட்ரீம்ல இல்ல, விசன்ல அது உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி கொண்டிருக்கும் சகோதரர் பிரைட் சாத்மன் அன்று காலையுடன் இருந்தார். எனக்கு எல்லாம் மறந்து விட்டது. இப்ப அங்க சபையில சொல்லிட்டு இருக்காரு இந்த செய்தியை வந்து ஜெபர்சன்வில் இந்தியாவில பிரானம் டாபர்னக்கல்ல சொல்றாரு. அப்போ அங்க உட்கார்ந்து யார் கேக்குறது, இந்த செய்தியை வந்து இந்த செய்தியை பிரசங்கிக்கும் போது, இந்த சங்கதியை சொல்லும் போது அங்க சாத்மன் பிரைட், யாரு பிரைட் சாத்மன் என்ன பண்றாரு, இப்போ அவர் கூட அந்த காரியம் நடக்கும் போது இருந்தார். இவரு யாரு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட், இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வேட்டைக்கு போவாங்க. அங்க உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி கொண்டிருக்கும் சகோதரர் பிரைட் சாத்மன் அன்று காலையுடன் இருந்தார். எனக்கு எல்லாம் மறந்து விட்டது. நான் ஒரு வெடி வெடித்தது, ஒரு வெடி வெடித்தது. பெரிய ஒரு வெடினா எப்படி, பெரிய ஒரு சத்தமா, பிளாஸ்ட். புரியுதா உங்களுக்கு? பூமி அதிர்ச்சியை போல் தேசத்தில் எல்லாவற்றையுமே அசைத்தது. பெரிய ஒரு வெடி சத்தம் அது பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி எல்லா தேசத்தையும் என்ன பண்ணிச்சது, அதிர்ச்சிக்குள்ளாக்கியதா. அதன் பிறகும் ஒரு மனிதன் எப்படி உயிர் வாழ முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ரொம்ப பயந்துட்டு இருக்காரு யாரு, ப்ராஃபெட். இனிமேல எப்படி ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ முடியும், ஏதோ ஆயிடுச்சு, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு. விசுவாசம் இருக்கீங்களா? நான் பயந்து போனேன். பாருங்க, ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. நான் பயந்து போனேன். நான் பினிக்ஸில் நின்று கொண்டிருந்தேன். இன்றிரவு என்னை கேட்டுக்கொண்டிருப்பவர் அனைவரும் அதற்கு சாட்சிகள். நான் ஐயன்மார், இதுவா சமயம், நாம் எங்குள்ளோம் என்பதை குறித்து பிரசங்கித்தேன். நான் மேற்கே சென்றேன். உங்கள் அநேகரிடம் இந்த வெளிநாட இருக்கும். அது நிகழ்வதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே அது கூறப்பட்டதை நீங்கள் கேட்டீர்கள். ஏன்னா ஐயன்மார் இதுவா சமயம் என்கிற ஒரு செய்தியை வந்து 1962 பேசுறார். யாரு? தீர்க்கதரிசி பேசுறார்.
62 இல்ல 61 நினைக்கிறேன். 62 தான் நான் விசுவாசிக்கிறேன் நான். அந்த செய்தி தலைப்புல வந்து பேசும்போது அநேக ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரீம்ஸை கொண்டு வராங்க. எஸ் 7 ட்ரீம்ஸை கொண்டு வராங்க. ப்ராஃபிட் வந்து ஒரு என்ன பண்றாரு, ஒரு விஷனை பாக்குறாரு. அப்போ 7 ட்ரீம்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பரிபூரணத்தை காட்டுது. ஒரு பரிபூரணத்தை காட்டுதா, அது அதோட கூட 8 என்னது ஒரு விஷன் அது என்ன பண்ணுது, எஸ் அன்பை காட்டுது. அன்புக்கு அடையாளமா இருக்குது, தேவனுடைய தன்மைக்கு அடையாளமா இருக்குது. அது என்ன வருது, மூடியா இருக்குது. அப்போ பிரமிடுக்கு வந்து மூடி, இப்போ பிரமிட்ல வந்து இப்போ தலைகள் பார்க்கும்போது ஒரு மூடிய தெரியுது இல்லீங்களா. அப்ப பாருங்க அங்க 7 ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லீங்களா. அந்த கிங் சாம்பர் போகிறதுக்கு முன்னாடி 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. 7 ஸ்டெப்ஸ் ஆன பிறகு ஒரு யார் இருக்காங்க, எஸ் ஒரு இன்ட்ரோடியூசர் இருப்பார். இன்ட்ரோடியூசர் யாரு, 7th ஏஞ்சல். அப்ப அவர் என்ன பண்ணுவார், அந்த நித்தியமான தேவனை குறித்து அறிமுகப்படுத்துவார். அப்ப அந்த கிங் சாம்பர்க்குள்ள ஒரு நபர் போகும்போது அவன் யாரோட கூட சஞ்சரிக்கிறாங்க, நித்தியத்தோட தேவனோட சஞ்சரிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் பாருங்க. அப்போ 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்ப 7 ஸ்டெப் என்ன எதை குறிக்குது, 7 ஸ்டெப்ஸ்க்கு 7 ட்ரீம்ஸ் வந்து பொருத்தலாம் இல்லீங்களா. அது பரிபூரணத்தை குறிக்குது. அது 8வது ஒரு விஷனானது அது தலைகளுக்கு பொருத்தம். அப்ப ஏதோ ஒரு காரியமானது இங்க பாருங்க, ஏதோ ஒரு காரியமானது தீர்க்கதரிசி வாழ்க்கையில நிறைவேற போகிற அந்த நேரமானது வந்து விட்டது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன், நான் என்ன பண்ணேன் ஒரு ட்ரீம் பார்த்தன்ற மாதிரி வந்து ட்ரீமை பத்தி சொல்லும் போது அந்த ட்ரீமை வந்து இவரே சொல்லுவாரு. நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப டேனியல் சொல்றாரு இல்லீங்களா, யாருக்கு நேபுகாத்நேசர் சொல்றாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவரு இந்த கடைசி காலத்துல டேனியல் ஆவியை பெற்ற மனுஷன் யாரு, நான் சொல்லிதான் உங்களுக்கு. டேனியலுக்குள்ள பரிசுத்தாவியை வந்து அவர் பெற்றிருந்தார். அதே பரிசுத்தாவியை இவரு பெற்றிருந்தார். புரியுதா உங்களுக்கு? அவர் புரஜாதி யுகத்தின் துவக்கத்துல ஒரு டேனியல் இருந்தார். ஆனா இவரு புரஜாதி யுகத்தின் முடிவுல ஒரு ஒரு ப்ராஃபிட்டா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், ஒரு டேனியலா இருக்கிறார். ஆமென். அப்ப இவர் என்ன பண்றாரு, இவரு சொல்லுங்க. எஸ் அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு இவர் பார்த்த அந்த திருஷ்டம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு பரிபூரணத்தை, ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது என்கிற காரியத்தை வந்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரீம்ஸ் சொல்றாங்க. வந்து அந்த ட்ரீம்ஸ் சொல்லும் போது இவரே என்ன பண்றாரு, அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி நிலையில இருந்தாங்க, எந்த யோசனையில இருந்தாங்க, எந்த யோசனையில இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லி அந்த ட்ரீம் இவரே சொல்றாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஐயன்மார் இதுவா சமயன்ற ஒரு செய்தி என்ன சொல்லுது, செய்தி என்ன காண்பிக்குதுன்னா நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோம்ன்றத வந்து காண்பிக்குது. எந்த நேரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றத வந்து அந்த ஒரு செய்தி படிக்கும் போது அந்த செய்தி காண்பிக்குது. ஆமென். ஐயன்மார் இதுவா சமயம் நாம் எங்குள்ளோம் என்பதை குறித்து பிரசங்கித்தேன். நான் மேற்கு சென்றேன், உங்கள் அநேகரிடம் அது வெளிநாடா இருக்கும். அது நிகழ்வதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே அது கூறப்பட்டதை நீங்கள் கேட்டீர்கள். அது கூறப்பட்டதை நீங்கள் கேட்டீர்கள். என்ன நடக்க போகுது என்று வியந்து கொண்டே நான் மேற்கு சென்றேன். ஒரு நாள் கர்த்தரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. புரியுதா உங்களுக்கு? நான் என் மனைவிடம், தேனே ஒரு கால் என் வேலை முடிந்து விட்டிருக்கும். ஏன்னா அவர் பயந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த வெடி சத்தத்தை கேட்டு ஒரு வேளை என்னுடைய ஊழியமானது முடிஞ்சு போயிருக்கும், தேவன் எடுத்துக்கொள்றான்ற மாதிரி அவர் ரொம்ப பயந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா தேவன் இப்போ வந்து அவருக்கு அழைப்பு வருது. எங்கிருந்து வருது? தேவனிடமிருந்து வருது. இப்போ அவருக்கு ஒரு அழைப்பு வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு, மனைவி கிட்ட வந்து இந்த மாதிரி தேவன் வந்து அழைக்கிறாரு, ஒருவேளை என்னுடைய ஊழியமானது என்னுடைய ஊழியமானது அவ்வளவுதான் மாதிரி நான் நினைக்கிறேன். நானு நீ என்ன பண்ணு, நீ வந்து பிள்ளைகளை வந்து கவனமாய் பார்த்துக்கோ, நல்லா வந்து வார்த்தையில வந்து அவங்களை என்ன பண்ண வளர்த்து நல்லா அவங்களை இது பண்ற மாதிரி சொல்றாரு. பாருங்க, ஒரு கால் என் வேலை முடிந்து விட்டிருக்கும் என்றேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நான் என் பணியை தேவன் முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். நான் பரம வீடு செல்கிறேன். நீ பில்லியும் மற்ற பிள்ளைகளையும் கூட்டிக்கொள். தேவன் எப்படியாவது உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நீ தேவனுக்கு உண்மையாக வாழு. பிள்ளைகள் பள்ளியில் படிக்கின்றார்களா என்று கவனித்துக்கொள். தேவனுடைய போதனைகளில் அவர்களை வளர்த்து வா என்றேன்.
அவள் பில்லி, அது உண்மையா என்று உங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள். நான் ஆம், ஆனால் அந்த வெடிக்கு பிறகு ஒருவனும் உயிர் வாழ முடியாது என்றேன். பாருங்க, பாவம் தேவன் ப்ராஃபட் எவ்வளவு பயந்துருக்காரு பாருங்க. அது சத்தம், அது என்னன்னா அது சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் தேவன் ஆர்ப்பாடுத்தாருங்களா, அந்த சத்தம் தான் அது. அவர் சத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. விசுவாசம் இருக்கீங்களா? அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். நான் ஆம், ஆனால் அந்த இங்க பாருங்க, அந்த வெடிக்கு பிறகு ஒருவனும் உயிர் வாழ முடியாது என்று. ஒரு நாள் காலை கர்த்தரனை எழுப்பி, நீ சாபினோ மலை கணவாய்க்கு சென்று அதன் மேலேறு என்றார். என்ன பண்ணார்? இப்போ ஒரு நாள் இப்போ படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ தேவன் பேசுறாரு அவரோட, நீ என்ன பண்ண, சாபினோ கானியனுக்கு நீ இப்போ பயணம் செய்யறாரு. சாபினோ கானியனுக்கு நான் சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? நான் ஆம், ஆனால் அந்த வெடிக்கு பிறகு ஒருவனும் உயிர் வாழ முடியாது என்றேன். ஒரு நாள் காலை கர்த்தர் என்னை எழுப்பி, நீ சாபினோ மலைக்கணவாய்க்கு சாபினோ கானியன் சென்று அதன் மேலேறு என்றார். நான் ஒரு காகித துண்டையும் வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டேன். மனைவி எங்கே போகிறாள் என்று கேட்டாள். வேதாகமத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து போறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் எனக்கு தெரியாது, நான் திரும்பி வந்த பிறகு கூறுகிறேன் என்றேன். தேவனுக்கு போன்றாரு, போயிட்டு இருக்காரு. நான் மலை கணவாய்க்கு சென்று கழுகுகள் பறந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு ஏறி சென்றேன். புரியுதா உங்களுக்கு? அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு மானை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். நான் ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டு என் கைகளை உயர்த்தினேன். நான் முழங்கால் படியிட்டு என் கைகளை உயர்த்தினேன். அப்பொழுது ஒரு பட்டயம் என் கையில் விழுந்தது. அப்பொழுது ஒரு பட்டயம் என் கரங்களில் விழுந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் இது என்ன, எனக்கு புத்தி மாறாட்டம் ஒன்றும் ஏற்படவில்லையே, எனக்கு ஒண்ணுமே ஆகலை, நான் எதுவும் எனக்கு புத்திவன் தெளிவா இருக்கிறேன், இது எதுவுமே ஆகலைன்ற மாதிரி என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாரு. அவர் ஜெபிக்கும் போது கரத்துல பார்த்தா பட்டயம், ஒரு ஸ்வாட் தெரிந்தன, பட்டயம். அவர் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் இது என்ன, எனக்கு புத்தி மாறாட்டம் ஒன்றும் ஏற்படவில்லை, என் கையில் பளபளப்பான பட்டயம் இதோ உள்ளதே என்று நினைத்தேன். இந்த மலைக்கணவாயிலிருந்து அநேக மைல்கள் தூரம் வரைக்கும் ஜனங்கள் யாரும் இல்லையே, அது எங்கிருந்து வந்திருக்கும் என்று எண்ணினேன். யாருமே இந்த மலையில ஜனங்கள் யாருமே இல்லையே, எப்படி இது என்னுடைய கருத்துல வச்சுன்ற மாதிரி என்ன பண்ண யோசிக்கிறார். அப்பொழுது அது ராஜாவின் பட்டயம் என்று கூறும் ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ ஒரு சத்தத்தை கேட்கிறாரு, அது ராஜாவின் பட்டயம்ன்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. நான் ராஜா பட்டயத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு பட்டம் சூட்டுகிறான் என்றேன். நான் ராஜா பட்டயத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு பட்டம் சூட்டுகிறான் என்றேன். அவர் கேட்கிறாரு, அப்ப ராஜா ஒரு நபரை பட்டம் சூட்டும் போது இது மாதிரிதான் பட்டம் சூட்டுவாரா, பட்டயத்தை கொடுத்தா சுட்டுவாரான்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் யார் கேட்கறது? ப்ராஃபட் கேட்கிறாரு. அந்த சத்தம் மறுபடியும், அது ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, அது ராஜாவின் பட்டயம், தி கிங்ஸ் ஸ்வார்ட், தேவனுடைய வார்த்தை. நம்ம படிக்க ஒரு வார்த்தையை படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வார்த்தையை படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஈப்ரு 4ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, ஈப்ரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை பட்டயத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம பொருத்தலாம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இங்க வார்த்தை சொல்றீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்குமா? அப்போ கிங் ஸ்வார்ட் அவருடைய கருத்தில் விடும்போது என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க, என்ன பண்றாரு? அந்த சத்தம் மறுபடியும், அது ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, அது ராஜாவின் பட்டயம், தி கிங் ஸ்வார்ட், தேவனுடைய வார்த்தை என்றது. அது மேலும் பயப்படாதே, அது 3ஆம் இழுப்பு. அது பயப்படாதே, அது 3ஆம் இழுப்பு.
அது உன் ஊழியத்தை உறுதிப்படுத்தும் ஒன்றாகும். ஆமென். உன் ஊழியத்தை உறுதிப்படுத்தும். ஏன்னா அந்த ஊழியத்தை செய்வதற்காக தான் வந்தார் அவர். ஆமென். ஆனா ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் நினைச்சு அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் நினைச்சு ஃபர்ஸ்ட் புல் தெரியலீங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் புல் என்ன? சுகமாக்கும். எஸ், அற்புத அடையாளங்கள். ஃபர்ஸ்ட் புல் என்னடா? செகண்ட் புல் என்னது? இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறது. அப்ப இது ரெண்டு இழுப்புகளுமே எதை குறித்து எதுக்காகனா இந்த மூன்றாவது இழுப்புகள் தான். ஆமென். இந்த ரெண்டு இழுப்புகளும் மூன்றாவது இழுப்பை குறித்து வழிநடத்துகிற இழுப்புகளா இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? இந்த ரெண்டு இழுப்புகளும் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னது? மூன்றாவது இழுப்பிற்காக வழிநடத்துகிற காரியமா இருக்குது. ஆமென். வழிநடத்துகிற அடையாளங்களா இருக்குது. ஆமென். அடையாள சின்னங்களா இருக்குது. ஆமென். ஹalleluya. அது மேலும் பயப்படாதே, அது மூன்றாம் இழுப்பு, அது உன் ஊழியத்தை உறுதிப்படுத்தும் ஒன்றாகும் என்றது. ஆமென். என்ன நடக்க போகிறது என்று அறியாதவனாய் நான் என் நண்பருடன் வேட்டைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். இந்த காரியம் நடந்த பிறகு புரியுதா உங்களுக்கு? இந்த கிங்ஸ்வானுடைய சம்பவம் நடந்த பிறகு என்ன நடக்க போகிறது என்று அறியாதவனாய் நான் என் நண்பருடன் வேட்டைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒருவர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். அவர்தான் கர்த்தருடைய தூதன் உள்ள அந்த புகைப்படத்தை குறித்து குற்றம் கண்டுபிடித்தவர். அதை எடுத்தவர் அவரே. அவருடைய மகனின் விஷயமாக நான் ஹவுஸ்டனுக்கு போக வேண்டியிருந்தது. அவர் மரண வரிசையில் சென்று கொண்டிருந்து இன்னும் சில நாட்களில் கொல்லப்பட வேண்டியவனாயிருந்தார். இந்த மனிதன் என்னை அங்கு சந்தித்து அவருடைய கைகளை என் மேல் போட்டு, நான் குற்றம் கண்டுபிடித்த அதே மனிதன் என்னுடைய ஒரே மகனை காப்பாற்ற வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் என்றார். இரக்கம் காண்பிக்கும் சங்கம் ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக எனக்கு ஆஸ்கர் விருந்தை வழங்கினார். ஆஸ்கர் அவருடைய கூட வந்திருக்கார். யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நான் திரும்பி சென்று வேட்டைக்காக மலையின் மேல் சென்றேன். அங்கு சகோதரன் பிரைட்டும் நானும் ஒரு காலை நடந்து கொண்டிருந்த போது ஏற்கனவே என் காட்டுப்பன்றி எனக்கு கிடைத்து விட்டது. ஒரு காட்டுப்பன்றி கிடைத்து விட்டது. அது எங்கு சென்றது என்று நான் பார்த்து விட்டேன். நான் சகோதரர் பிரைட், அதிகாலை அந்த மலையின் மேல் செல்லுங்கள், நான் மற்ற மலையின் மேல் செல்கிறேன். நான் அந்த காட்டுப்பன்றியை நோக்கி சுட்டு அதை கொல்ல மாட்டேன். அந்த பன்றி கூட்டம் அந்த வழியாக வருமானால் அவைகளுக்கு முன்னால் சுட்டு அவைகளை திருப்பி விரட்டெடுத்து விடுகிறேன் என்றேன். சகோதரர் பிரைட் அங்கு சென்றார். அங்கு காட்டு பன்றிகள் இல்லை. அவர் கையாட்டி செய்கை காண்பித்ததை நான் கண்டேன். நான் மலை கணவாயில் இறங்கினேன். அவை ஆழமான பிளவுகள். அப்பொழுது தான் சூரியன் மேல் வந்து கொண்டிருந்தது. சூரியன் மேலே வந்து கொண்டிருந்தது. நான் சுற்றி மலையின் மறுபவத்தை அடைந்தேன். நான் தீர்க்கதரிசனத்தை குறித்து ஒன்றுமே நினைக்கவில்லை. அங்கு நான் உட்கார்ந்து கொண்டு இளைப்பாறினேன். அந்த பன்றிகளுக்கு என்ன நேர்ந்தது என்று நினைத்தேன். நான் பொறுக்கினேன். இந்தியர்கள் உட்கார்வது போல நான் கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டு என் மேல் ஆடையின் கால் பாகத்தை நோக்கின போது ஊமுள் அங்கிருந்தது. அங்க இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அங்க அவர் வந்து தரிசனத்துல வந்து அந்த 7 தூதர்கள் சொன்னாங்க இல்லீங்களா, என்ன பண்ண நீ அங்க போ, அங்க என்ன பண்ற, அந்த முள்ள வந்து நீ என்ன பண்ணுவ, பிடுங்குவேன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்ற மாதிரி அந்த தூதர்கள் சொல்றாங்க. ஆமென். இப்ப அந்த காரியமானது இப்போ அவருடைய லைஃப்ல வந்து பிசிக்கல் நடக்குது. இப்போ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பொறுக்கினேன். இந்தியர்கள் உட்கார்வது போல நான் கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டு என் மேல் ஆடையின் கால் பாகத்தை நோக்கின போது ஊமுள் அங்கிருந்தது. அதை நான் எடுத்தேன். நான் இது விரோதமாயுள்ளது. இதோ நான் டூசானுக்கு 40 மைல் வடகிழக்கு இருக்கிறேன். என் சிறு பையன் ஜோசப் அங்கு உட்கார்ந்து கொண்டு எனக்கு காத்து கொண்டிருக்கிறான் என்றேன். இப்ப அவர் என்ன பண்றாரு, இவருக்கு தெரியல எங்க இருக்கான்ற மாதிரி. ஆனா இப்பதான் என்ன பண்ணுது, இந்த முள்ள அவர் வந்து எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி வந்து அங்க நான் பார்த்த விஜயனுடைய காரியமானது பிசிக்கலா இப்ப என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குதுன்ற மாதிரி இப்ப அவர் என்ன பண்றாரு, நினைவு கூர்றார், நினைக்கிறார்.
ஆமென். அப்படி நினைக்கும் போது அவருடைய மகனை பத்தி நினைக்கிறார், ஜோசப் பத்தி. மேன் ஆமென். எனக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்றேன். நான் நோக்கின போது ஒரு கூட்டம் காட்டு பன்றிகள் மலையின் மேல் நான் இருந்த இடத்திலிருந்து 1000 கஜம் தூரத்தில் வருவதை கண்டேன். நான் ஊமுள்ளை கீழே போட்டேன். நான் அவைகளை பெறுவனே நான் சகோதரர் பிரைட்டை கூப்பிடுவேன். இந்த வழியாக எப்படி வருவது என்று ஒரு காகித துண்டை தொங்கிவிட்டு காண்பிப்பேன். சகோதரர் பிரைட்டை இங்கு வர வளைப்பேன் என்றேன். நான் மலையின் பக்கத்தில் என்னால் இயன்றவரை வேகமாக ஓடத் தொடங்கின போது திடீரென்று யாரோ என்னை சுட்டுவிட்டார் என்று நினைத்தேன். பாருங்க பாவம் எப்படியெல்லாம் அவரு தேவன் பாருங்க அவரு வழிநடத்துற விதங்களை பார்க்கும்போது எவ்வளவு பயந்துருக்காரு பாருங்க. இப்ப என்ன பண்றாரு, அந்த பன்றி கூட்டத்தை வந்து ஒரு பக்கம் திருப்பணும், அதை வேட்டையாடுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ இவர் சொல்றாரு பாருங்க, நான் மலையின் மறுபக்கத்தில் என்னால் இயன்ற வரை வேகமாக ஓடி தொடங்கின போது திடீரென்று யாரோ என்னை சுட்டு விட்டார்கள் என்று நினைத்தேன். அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் கேட்டது இல்லை. இப்போ அவர் விஜன்ல பாக்குறாரு இல்லையா, இப்போ அது பிசிக்கலா நடந்துருக்குது. இப்போ பிசிக்கலா எஸ், இப்போ அவர் கண்களுக்கு முன்பாக அந்த காரியம் நடந்து கொண்டிருக்குது. திடீரென்று யாரோ என்னை சுட்டு விட்டார் என்று நினைத்தேன். அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அற்புதமான ஒரு காரியம். அது இது வரைக்குமே அப்பேற்பட்ட ஒரு வெடி சத்தத்தை என்ன பண்ணல அவரு கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் கேட்டதில்லை. அது தேசம் முழுவதையும் அசைத்தது. அது அப்பேற்பட்ட ஒரு வெடி சத்தத்தை வந்து அவரு இருக்கல, அவர் லைஃப்ல கேட்கல அவரு. அது தேசத்தையே என்ன பண்ணாது, எஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்குனதான். மேன் அப்படி நேர்ந்த போது எனக்கு முன்பாக 7 தூதர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அப்ப அவரு என்ன பண்றாரு, அவரு தர்ஷத்துல பாக்குறாரு அந்த காட்சி இப்போ பிசிக்கலா முன்பாக நடக்குது. இப்ப அப்படி நடக்கும் போது அந்த 7 இடிகள் வந்து அந்த அந்த ஒரு வெடி சத்தமானது முடிஞ்ச பிறகு இப்ப முன்னாடி யார் இருக்காங்க, 7 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. யார் அவங்க, எஸ் நித்தியத்திலிருந்து வந்த 7 தூதர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சகோதரர் பிரைட்டையும் மற்றவர்களையும் சற்று கழித்து சந்தித்தேன். அவர் அது என்ன என்று கேட்டார். இப்ப அவங்க எல்லாம் பார்த்து இந்த காட்சியை வந்து பார்த்தாங்க. யாரு, அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. யாரு, சாத்மன் பிரைட்டும் நார்மன் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காட்சி கூட வேட்டையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, காட்சிகளை பாக்குறாங்க. நம்ம வேற ஒரு செய்தியில பாத்துருக்கோம் இந்த விஷயத்தை. நான் சகோதரர் பிரைட்டையும் மற்றவர்களையும் சற்று கழித்து சந்தித்தேன். அவர் அது என்ன என்று கேட்டார்கள். அதுதான் அது என்றேன். நீ என்ன செய்ய போகிறீர் என்றார். நீ என்ன செய்ய போகிறீர் என்று அவங்க என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. யார, ஏன்னா ஏற்கனவே எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சிட்டு. விசுவாசிங்களா? எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா இவரை வந்து அந்த 7 என்ன பண்றாங்க, நித்தியமானது வந்து இப்ப இவரு மேல் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் ப்ராஃபிட் வெளிப்படுத்தாங்க. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா நித்தியத்துக்கு வந்து நேரம் குறைவு. நித்தியத்துல போனா செகண்ட்ல என்ன ஆகும், காரியங்கள் வெளிப்படும். அப்ப நித்தியமானது வந்து காலத்தோடு இணையும் போது இந்த காலத்தின் தூதர் யாரு, 7th ஏஞ்சில வந்து இவங்க நித்தியமான இந்த ஏஞ்சல்ஸ் கூட என்ன பண்ணி இப்ப எடுத்துக்கொண்டு அவர் நித்தியத்துல போகும்போது எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கை நோக்கத்தையும் அவர் வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில தேவன் எதற்காக இந்த பூமி கொண்டு வந்தாரா அந்த ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்தி அந்த ஒரு மினிஸ்ட்ரி அவர் வெளிப்படுத்தின பிறகு அவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்துட்டார். வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. யார் கேட்கறது, கூட வேட்டையாடுறீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்களா? கேட்கும்போது என்ன கேட்கறாங்க அவங்க, அது என்ன என்று கேட்டார்கள். நான் அதுதான் அது என்றேன். நீ என்ன செய்ய போகிறீர்? வீடு திரும்புவேன். என்ன சொல்றாரு இப்போ, வீடு திரும்புவேன். ஏனெனில் கர்த்தர் உரைக்கிறதாவது, வேதாகமத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஸ்தாபனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்த 7 பரம ரகசியங்களை தேவன் 7 முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தி தரப்போகிறார் என்றே. அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு, பெற்றுக்கொண்டிருக்கிறார். பாருங்க, வீடு திரும்புவேன். ஏனெனில் கர்த்தர் உரைக்கிறதாவது, வேதாகமத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஸ்தாபனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்த 7 பரம ரகசியங்களை தேவன் 7 முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தி தரப்போகிறார் என்றேன். அந்த வட்டம் ஒரு மூடுபடியை போல் உயர எழுப்பினது. இப்ப அது வந்தாங்களே, தூதர்கள் வந்தாங்க, அது இப்போ ஒரு ஃபார்ம் மாறுது. இப்போ அது சொல்றாரு, அந்த வட்டம் ஒரு மூடுபடியை போல் உயர எழுப்பினது. அது அப்படி செய்த போது அது மலைக்கு சென்று அது வந்த வழியாகவே மேற்கு திசையில் வட்டமிட தொடங்கியது.
சிறிது கழித்து விஞ்ஞானம் அதை 30 மைல் உயரத்தில் 25 மைல் விட்டம் அளவில் கூர்ணி கோபுர வடிவில் ஒட்டமிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. ஆமென். சயின்ஸ் பாக்குது அந்த மாதிரி ஒரு காட்சியை பாக்குறாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? அன்று நாள் அங்க நின்று கொண்டு அந்த படத்தை வலது பக்கம் திருப்பின போது, எப்போ திருப்பின போது? அந்த பெண்மணி வந்து இது சூரிய உதயம் செய்யலாம். இது சூரிய உதயம். இது சூரிய உதயம் என்கிற செய்தியில வந்து அவர் என்ன பண்றாரு? மேகஸ்தம்பத்தை ரைட் சைடு திருப்புறாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த 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 ஒரு செய்தியை பேசும்போது தான் அவர் என்ன பண்றாரு? அந்த முகத்தை இப்படி திருப்புறாரு, மேகஸ்தம்பத்தை வந்து ரைட் திருப்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அன்று நாள் அங்கு நின்று கொண்டு அந்த படத்தை வலது பக்கம் திருப்பின போது 7 சபையின் காலங்களில் இயேசு காணப்பட்ட விதமாக அது இருந்தது. 7 சபை காலங்களில் இயேசு காணப்பட்ட விதமாக அது இருந்தது. தலையில் வெள்ளை தலை அங்கியை விக் அணிந்து சகல அதிகாரமும் கொண்ட தேவனாக அவர் அல்பாவும் மேகமாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவரே அல்ல நித்தியத்துக்கும் பிரதான நிதிபதியா இருந்து அங்கு நின்று கொண்டு இந்த மணி நேரத்துக்கான செய்தியை உறுதிப்படுத்தினார். இந்த மணி நேரத்துக்கான செய்தியை உறுதிப்படுத்தினார். அப்ப இந்த மணி இந்த மணி அவர் ஆஃப் தி மெசேஜ், இந்த நேரத்துக்கு தேவையான செய்தியை வந்து அங்க என்ன பண்றாரா? தேவன் உறுதிப்படுத்தினார். அப்ப ப்ராபர்ட்டிய வாழ்க்கையில அந்த நடந்த ஒரு அந்த சம்பவமானது அது என்னவா இருக்குது? அது உறுதிப்படுத்தலா இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ப்ராபர்ட்டிய வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு சம்பவமானது அது வார்த்தையை வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு சம்பவமா இருக்குது. ஆமென். இந்த மணி நேரத்துக்கான செய்தியை உறுதிப்படுத்தினார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இதெல்லாம் என்ன? இது என்ன? சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இதெல்லாம் என்ன? இது என்ன? புரியுதா உங்களுக்கு? நான் மேற்கே சென்றேன். அதே மலையின் மேல் பேங்க்ஸ் உட்டுடன் கடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு கல்லை மேலே ஏறி திரு உட்டிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கூறு என்றார். இப்ப என்ன பண்றாரு? இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட சொல்றாரு, இந்த மாதிரி கல் எறிங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய மகிமையை காணும்படி அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க முன்னாடி ஒரு உறுதிப்படுத்தல தேவன் வந்து இது பண்ற அத்தாட்சியை காட்டுறாரு. அடுத்த நாள் அங்கு நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழல் காற்று கீழே இறங்கி வந்த மலைகளை பெயர்த்தது. நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் செய்தியில இல்லீங்களா? அப்ப பாருங்க, அடுத்த நாள் அங்கு நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழல் காற்று கீழே இறங்கி வந்து மலைகளை பெயர்த்தது. கற்கள் பறந்து சென்று என் தலைக்கு மேல் 3 அல்லது 4 அடி உயரத்தில் மரங்களின் மேல் பாகத்தை வெட்டினது. இப்ப இந்த காத்து என்ன பண்ணுது? கல்லை உடைக்கும் போது கல்லை உடைக்கும் போது கற்கள்லாம் உடைக்கப்பட்டு மரங்களை வந்து என்ன பண்ணுது? வெட்டுது. அப்ப தேவனுடைய பிரசனம் அங்க வந்துருக்குதுங்க. தேவனுடைய பிரசனம் அங்க வந்திருக்கும் போது அங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடக்கும் இல்லைங்களா? அவர் பவர் மேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. 3 பெரிய வெடிப்புகளை அது உண்டாக்கியது. 3 பெரிய வெடிப்புகளை உண்டாக்கியது. சகோதரர் ஓடி வந்தனர். அங்கு ஏறக்குறைய 15 பேர்கள் போதகர்களும் மற்றவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அவர் அது என்ன என்று கேட்டார்கள். அது என்ன? நான் நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்குகிறது என்றேன். அது என்ன கேட்டாங்க அவங்க. அதுக்கு என்ன அத்தாட்சி? அந்த மாதிரி தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கு அர்த்தம் என்ற மாதிரி கேட்கும் போது சொல்றாரு, அது நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்குகின்றது. மேற்கு கரையை தாக்குகின்றது என்றேன். அதற்கு 2 நாட்கள் கழித்து பூமி அதிர்ச்சி அலாஸ்காவை கிட்டத்தட்ட மூழ்கடித்தது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், செய்தியை பார்த்திருக்கிறோம். அரிசோனாவில் உள்ள கோரானோடே காட்டில் சூரியன் அஸ்தமான மலையின் மேல், என்ன மலை இது? சூரியன் அஸ்தமாகிற ஒரு மலை அது. சன்செட் மவுண்டன். விசுவாசிக்கிறீங்களா? சன்செட் மவுண்டன். அது காணப்பட்ட வெளிச்சம் என்ன? புரியுதா உங்களுக்கு? இந்த காரியம் எங்க நடந்தது? இந்த சங்கதினா சன்செட் மவுண்டன்ல.
சன்செட் மவுண்டைன். அப்ப அது என்னது? ஈவினிங் லைட் டைம்ல அது. ஆமென். அப்போ சூரியன் வந்து அஸ்தமாகிற ஒரு நேரம் அது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதான் இப்ப நம்ம 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 வார்த்தையில படிச்சு சொல்லிக்கலாம். அந்த வார்த்தையில சகரியா 14ஆம் அதிகாரம் அதனால வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மபுவுமா இருக்கும். இப்ப சாயங்காலத்துல பார்க்கும்போது வெளிச்சத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு மாதிரி எப்படி இருக்கும்? ஷாம்பர் எல்லோல இருக்கும் இல்லீங்களா? ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது ஒரு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த வெளிச்சம்? அது எப்படி இருக்கும்? அது வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மபுமா இருக்கும். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மபுமா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். ஆமென். சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். அப்போ அந்த சன்செட் மவுண்டன், சூரியன் அஸ்தமாகிற அந்த மவுண்டன்ல, அந்த ஒரு மலையில இப்போ வெளிச்சம் உண்டாகுதான். அந்த வெளிச்சம் தான் என்னது? அந்த வெளிச்சம் தான் என்ன சொல்லுங்க? அந்த வெளிச்சம் தான் சகோதர சகோதரியே செவன்த் சீல் ரெவெலேஷனா இருக்குது. 7 முத்திரைகளுடைய வெளிப்பாடுகளா இருக்குது. அது திறக்க போகிற காரியமா இருக்குது. அது ஒரு வெளிச்சம் தானே? ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். சன்செட் மவுண்டன் காணப்பட்ட வெளிச்சம் என்ன? அங்கு நடந்த இந்த வினோதமான சம்பவம் என்ன? அதன் விளைவாக ஜனங்கள் மேற்கிலிருந்து கிழக்குக்கு காரோட்டி சென்று அது தாக்கின அந்த இடத்தை சுற்றிலும் இருந்த கற்களை பொறுக்கினார்கள். இப்ப என்ன பண்றாங்க? இந்த மாதிரி காரியமான நடந்த பிறகு ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கற்களை வந்து பொறுக்குறாங்களா? அது எப்படி பாக்குறதுக்கு பிரமிட் ஷேப்ல இருக்க கற்கள் எல்லாமே பிரமிட் ஷேப்ல. அது என்ன பண்ணுது பாருங்க. அப்ப என்ன பண்ணுது? தலைக்கல் ஆனது வந்துச்சுன்ற மாதிரி அந்த அந்த பிரமிட் கற்கள் என்ன பண்ணுது? இப்போ காட்டுது, அத்தாட்சி காட்டுது, ஒரு உறுதிப்படுத்தலை காட்டுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் லார்ட், ஆமென், ஆமென். அங்கு நடந்த இந்த வினோதமான சம்பவம் என்ன? அதன் விளைவாக ஜனங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு காரோட்டி சென்று அது தாக்கின அந்த இடத்தை சுற்றிலும் இருந்த கற்களை பொறுக்கினார்கள். வெடியின் காரணமாக பேர்ந்து வந்த அந்த கற்கள் ஒவ்வொன்றும் 3 முனைகளை கொண்டதா இருந்தது. ஆமென், ஆமென். மூவரும் ஒன்றாயிருக்கின்றனர். அவை தேசமெங்கிலும் காகிதம் பறக்காதபடிக்கு உபயோகிக்கப்படும் பொருட்களாக பேப்பர் வெயிட்ஸ் மேசைகளை அலங்கரிக்கின்றன. ஏன்னா அவங்க ஸ்டேபிள்ல வைப்பாங்க இல்லைங்களா? பேப்பர் பறந்து போகாதபடிக்கு ஒரு வெயிட் வைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்றாங்களா? அதை ஏதாவது பிரமிட் ஷேப்ல இருக்கிற கற்களை அலங்கரிக்கின்றன. அது என்ன காட்டுது? தலைக்கல்லானது வந்துச்சு. தலைக்கல்லானது வந்துச்சு என்ற ஒரு அத்தாட்சியை காட்டுது. கோரனோட காட்டில் உள்ள சூரிய அஸ்தமான மலையின் மேல் நடந்த இந்த வினோதமான காட்சி என்ன? இந்த கவர்ச்சியான காட்சி என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லா காட்சிகளை குறித்து பேசிட்டு வந்து இந்த கவர்ச்சியை பேசுற. இந்த கவர்ச்சி என்ன? இது இந்த கவர்ச்சி என்ன? இதுதான் என்னது? சாயங்காலத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகிற காரியமா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகிற காரியமா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஜூனியர் ஜாக்சன் இதை கேட்டுக் கொண்டிருப்பார். சூரியன் அஸ்தமிக்கும் திசையை நோக்கி செல்வதாக அவர் கண்ட சொப்பனம் ஞாபகம் உள்ளதா? அவர் என்ன பண்றாரு? ஐயன்மார் இதுவா சமயம் என்கிற செய்தியை வந்து அவர் வந்து இந்த செய்தியை வந்து கொடுக்கும் போது இந்த நபர் கூட என்ன பண்ணிருப்பாரு? ஒரு விசனை வந்து சொல்லிருப்பாரு, ஒரு ட்ரீமை வந்து சொல்லிருப்பாரு. யாருக்கு? எஸ், ஹல்லேலூயா. அவரும் கூட அந்த ட்ரீம்ஸ்ல வந்து அந்த 7 ட்ரீம்ஸ்ல இவரோட ட்ரீம்ஸ் வந்து ப்ராஃபிட் சொல்லிருப்பாரு. ஆமென். ஜூனியர் ஜாக்சன் இதை கேட்டுக் கொண்டிருப்பார். இந்த செய்தியை பேசும்போது ஒருவேளை இல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? ரேடியோல வந்து கேட்டுக்கொண்டிருப்பார். சூரியன் அஸ்தமிக்கும் திசையை நோக்கி செல்வதாக அவர் கண்ட சொப்பனம் ஞாபகம் உள்ளதா? அதற்கு நான் அர்த்தம் உரைத்தேனே. இது சூரிய அஸ்தமான மலையில் நிகழ்ந்தது. அந்த ஒரு சங்கதியானது சூரியன் அஸ்தமான மலையில் நிகழ்ந்தது. இது சாயங்கால நேரம். இது சாயங்கால நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். சூரியன் அஸ்தமன செய்தியின் மூலம் சரித்திரம் அஸ்தமாகி சூரிய அஸ்தமன செய்தியின் மூலம் சரித்திரம் அஸ்தமனமாகி தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்கு முன்பாக நடந்த
காரியமானதுன்னா ஏன்னா நமக்கு எப்படி தெரியுது? ஹிஸ்டரியா தெரியுது இல்லீங்களா? அது ஒரு என்னவா தெரியுது? அது ஒரு சரித்திரமான ஒரு காரியமா தெரியுது. இப்ப இந்த ஒரு காரியம், இந்த சன்செட் மவுண்டன் நடந்த இந்த நிகழ்ச்சியானது, கவர்ச்சியான காரியமானது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒரு சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்றாரு. உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்றாரு. இப்ப ப்ராஃபெட் விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, சூரிய அஸ்தமான செய்தியின் மூலம் சரித்திரம் அஸ்தமனமாகி தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. கோராடோனா காட்டில் உள்ள சூரிய அஸ்தமான மலையின் மேல் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். அது டூசானுக்கு 40 மைல் வடக்கில் உள்ளது. வரைபடத்தை வாங்கி சூரிய அஸ்தமான கிரகம் சூரியன் அஸ்தமாகும் சிகரம் சன்செட் பீக் எங்குள்ளது என்று பாருங்கள். அந்த இடத்தில் தான் அது சம்பவித்தது. அன்றொரு நாள் வரைக்கும் அதை நான் அறிந்திருக்கவில்லை. அப்போ தேவன் பாருங்க, தம்முடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில ப்ராஃபெட்டுடைய வாழ்க்கை நிறைவேறுகிற அந்த பாகத்தை எங்க அந்த காரியத்தை வந்து என்ன பண்றோம்? நிறைவேற்றணும்ன்ற மாதிரி அவர் முன்குறிக்கப்பட்ட சிந்தையில சிந்தித்திருந்தாரோ அந்த ஒரு காரியத்தை வந்து எங்க நடத்துறாரு? அந்த அதே இடத்துல சன்செட் மவுண்டன்ல சூரியன் அஸ்தமாகிற மலையின் மேல. அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? அதோ எப்படி இருக்கும்? அது அந்த வார்த்தை படிக்க சொல்லி எடுத்து வச்சுங்க ப்ளீஸ். ಆ ದಿನದಲ್ಲಿ ಬೆಳಕಿರದು, ಜ್ಯೋತಿಗಳು ಹುಡುಗಿ ಹೋಗುವವು. ಇಂಥ ದಿನವೂ ಒಂದೇ, ಅದು ಯೆಹೋವನಿಗೆ ಗೊತ್ತು. ಅದು ಹಗಲು ಅಲ್ಲ, இருಳು ಅಲ್ಲ, ಆದರೆ ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೆಳಕಾಗುವುದು. ஆமென். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும். ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது கர்த்தருக்கு தெரியும். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. அப்ப எது? சாயங்கால வேளை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அப்ப சாயங்காலத்துல சன்செட் மவுண்டன்ல சூரியன் அஸ்தமாகிற அந்த மலைக்கு மேல அங்க வெளிச்சமானது வெளிப்பட்டது. அந்த வெளிச்சமானது தான் இது மேகஸ்தம்பம். அவர் தேவன் கிறிஸ்து அந்த மைட்டி ஏஞ்சலா இறங்கி வந்து என்ன பண்ணாரு? ப்ராஃபெட் எடுத்துக்கொண்டு மேன் ஹalleluya விசுவாசிக்கிறீங்களா? அந்த 7 தூதர்கள் வந்து தேவனுடைய விக்கா இருக்கிறாங்களா? அவங்க கிறிஸ்துக்கு எப்படி இருக்காங்களா? அவங்க விக்கர் சொன்னா என்னது? நித்திய நியாயாதிபதி அடிக்கிறதான ஒரு விக்கர். புரியுதா? பிரிட்டிஷ் நியாயாதிபதிகள் என்ன பண்றாங்க? அவங்க வந்து நியாயங்களை வந்து விசாரித்து நீதிகளை அளிக்கும் போது சோதனை அந்த விக்கை வந்து தரித்துக் கொண்டுதான் என்ன பண்ணுவாங்களா? எஸ், அவங்க நியாயத்திருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விக்குக்கு அடையாளமா என்ன பண்றாரு? ப்ராஃபெட் பேசுறாரு. அந்த 7th ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு விக்கா இருக்கிறாங்களா? அவங்க விசுவாசிங்களா? அல்லேலூயா. அப்போ அங்க சாயங்காலத்துல அங்க என்னாச்சாங்க? ஒரு வெளிச்சம். எஸ், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுதான் அந்த 7th சீல் ஆகுது. 7 முத்திரைகளுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டாயிற்று. அந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் 7th ஏஞ்சல் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் மூலமாக நிறைவேற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான காரியம் இதுதான். அப்ப அவருடைய வாழ்க்கையில தேவன் பாருங்க கரெக்டா என்ன பண்றாரு? அந்த காரியத்தை நிறைவேற்றி அந்த காரியத்தின் மூலமாக எல்லா ரகசியம் என்ன பண்றாரு? இப்போ அப்போ வெளிப்படுத்தின விஷயம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனமானது நிறைவேறும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. அப்போ அங்க எல்லா கவர்ச்சிகளும் என்ன பண்ணுச்சு? எல்லா கவர்ச்சிகளும் ஏதோ ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்துறது. ஆனா இந்த ஒரு கவர்ச்சி தான் ஒரு மகத்தான ஒரு காரியமா இருக்குது. எல்லா கவர்ச்சிகளையும் எஸ் பர்ஃபெக்ட் படுத்துகிற ஒரு கவர்ச்சியா இருக்கின்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த வெளிச்சம் தான் புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, மரணத்தை காண முடியாத எல்லாமே தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறது. அது நடக்க தொடங்கின முதற்கொண்டு இயேசு நம்மை பார்த்து கொண்டு நின்று கொண்டுள்ள புகைப்படம் வரைக்கும் இப்பொழுது சரியாக சூரியன் அஸ்தமான மலையின் மேல் சூரிய அஸ்தமான வெளிச்சம் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவன் தம்மை உறுதிப்படுத்துகிறார். அது என்ன? தேவனும் கிறிஸ்து ஒருவரே என்று உண்மையாகும். அந்த வெள்ளை எத்தனை பேர் நாம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பேசின விதமாக அவருடைய தலையின் மேல் இருந்த தலை எங்கே கண்டீர்கள்? புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், சகல அதிகாரமுடைய பிரதான தேவன்
வேற சத்தமில்லை, வேற தேவன் இல்லை, வேற ஒன்றுமில்லை. தேவத்துவம் நம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தூதர்களே அவருடைய தலையங்கி, தூதர்களே அவருடைய தலையங்கி. ஆமென். உங்களுக்கு சூரிய அஸ்தமான மலையில் நிகழ்ந்தது, சூரிய அஸ்தமான மலையில் நிகழ்ந்தது என்ன? தேவன் தமது வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். எப்படி காலகால அந்தந்த காலத்தில் நிறைவேறுகிற வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்தி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த காலத்திலையும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆனா அதை எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த உலகத்துல விசுவாசிக்க மாட்டாங்க. யாரு ஆவிக்குரிய சிந்தனை இருப்பாங்களோ, தேவன் யார தன்னுடைய தன்னுடைய முன்னறிஞ்சாரோ முன்குறித்தாரோ அவர்கள் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, இத விசுவாசிப்பாங்க, வார்த்தையோடு கூட பொருத்தி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு புரியும். தேவன் எளிமையா என்ன பண்ணுவாரா, அவங்களுக்கு என்ன பண்ணுவார், புரிகிறபடி சொல்லுவார். விசுவாசிகளா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தேவன் வரல, அது கமிங் ஆஃப் தி லார்ட் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் அந்த சன்செட் மவுண்டன்ல நடந்த அந்த ஒரு காரியமானது என்னது, அது தேவன் இறங்கி வந்த காட்சி இல்ல, ஏதோ ஒரு சும்மா ஒரு அடையாளன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி எல்லாம் ப்ராஃபிட் செய்தி கொடுத்த பிறகு, செய்திகளை கொடுத்த பிறகு இதெல்லாம் படிச்சு எப்படி வரலன்ற மாதிரி சொல்றாங்களோ தெரியல. அப்ப யார் அவங்க யாருன்னா மனவாட்டியா இருக்க முடியாது. மனவாட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, எஸ் கிளீனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவார் இல்லீங்களா? அல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு பாருங்க, சூரிய அஸ்தமான மலையில் நிகழ்ந்தது என்ன? தேவன் தனது வார்த்தை உறுதிப்படுத்துகிறார். இந்த சந்தடி எல்லாம் அதை குறித்துதான். கவனிங்கள், அது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையை தேவன் நிறைவேற்றுதலாம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 10:1-7 வரைக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம் கடைசி சபை காலத்திற்கு அளிக்கப்படும். கடைசி செய்தி இந்த காலத்தில் அப்படியே நிறைவேறுகின்றது. விசுவாசிங்களா? அப்ப இந்த சங்கதிகள் எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, லூக்கா 17 சொல்றாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 9 சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாரு? அந்த வசனம் படிக்கலாமா? படிக்க சீக்கிரம் படிக்க, முடிச்சிடுறேன். லூக்கா 17 படிக்க வைக்கணும், அப்பதான் நிம்மதியா இருக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படி நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படி நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வெளிப்பட்டாரா? மனுஷகுமாரன் வெளிப்பட்டாரா? அப்ப மனுஷகுமாரன் நோவாவின் நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், லோத்துடைய நாட்கள்ல வெளிப்பட்டாரா? வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டாரு? அவர் மாம்சத்தின் சரீரத்துல வந்தார். எங்க? மமரே சமபூமிக்கு வந்தார். ப்ராமிஸ் லேண்டுக்கு அப்ரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் என்ன பண்றாரு, செய்ய போகிற காரியத்தை கொடுத்து அவருக்கு எல்லாமே வெளிப்படுத்துறாரு இல்லீங்களா? வெளிப்படுத்தி அங்க மனுஷனுடைய ஊழியத்தை வெளிப்படுத்த, மெஸ்ஸியாவுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு இல்லீங்களா? இப்ப நெக்ஸ்ட் நியாய தீர்ப்பு. அப்ப அதே மாதிரி இப்போ நியாய தீர்ப்பானது இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கு காத்து கொண்டிருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நோவாவின் காலத்தை பத்தி லோத்துடைய காலத்தை பத்தி பேசுற ப்ராஃபிட் இந்த செய்தியெல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாரு இப்போ? எஸ், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கின்றார். அப்ப மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்காரா? இன்னைக்கும் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார் இல்லீங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? ஒரு மாம்ச சரீரத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பஸ்புல் செகண்ட் புல் பஸ்புல் செகண்ட் புல் தேர்ட் புல் அந்த ப்ராஃபிட்டுடைய சரீரத்தின் மூலமாக தேவன் வெளிப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த சரீரம் இல்ல, ஆனா சத்தம் இருக்குது. அப்போ சத்தம் இருந்துச்சுன்னா சத்தம் இப்போ அதே வேலை செய்யலீங்களா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் மறுபடியும் மனவாட்டி ஆகிய சரீரத்தை என்ன பண்றாரு இப்போ? எஸ், பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த ஒரு திரைக்கு பின்பாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரே இப்போ கூட பேசி இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ மனுஷகுமாரனுடைய ஊழியமானது வெளிப்பட்டு கொண்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எல்லா ரகசியங்களையும் அப்ரகாமுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தினாரோ, அந்த மாம்சத்துல தேவன் எப்படி வெளிப்படுத்தினார், எலோஹிம் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மனவாட்டிக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே சோதோம் குமரமோ
அழிக்கப்பட போதுன்ற மாதிரி கூட சொல்றாரு இப்போ. ஆமென். 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 விசுவாசீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு தம்முடைய சகோதரனை குறித்து நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப எப்படிங்க தேவன் வரலன்ற மாதிரி சொல்ல முடியும்? இவ்வளோ தேவன் அற்புதமாய் வந்து என்ன பண்றாரு? காரியங்களை சொல்லி கூட ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? எஸ், பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பிலீவ் பண்றோம். ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? இது இந்த இங்க கேட்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, உங்க விசுவாசம். இப்ப இந்த விசுவாசத்தை வந்து உறுதிப்படுத்துற செய்தி தான். ஆமென். இப்போ உங்களை வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க ராப்சர் போக மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? நாங்க உறுதியா நாங்க ராப்சர் போறோம்ன்ற மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி வந்து கட்டுறது என்ன? ரகசியம் தான். ஆமென். இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்களா? பில்டிங் கட்டுறதுக்கு என்ன தேவை? பேஸ்மென்ட், அஸ்திபாரம். ராஸ் என்ன பண்றது? பில்டிங் கட்டுறதுக்கு தேவையானது மெட்டீரியல்ஸ் தேவை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கம்பி, செங்கல், சிமெண்ட் தேவை. ஆமென். இப்போ இங்க பேசப்படுற செய்தி கூட அதுதான். ஆமென். இது மெட்டீரியல் செய்தி. இந்த செய்தி நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட கட்டலாம். ஆமென். இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். இது இதை நீங்க இதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா, ஓ இதுதான் காரியம்ன்ற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு காரியங்கள் புரியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். அப்ப நீங்க மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரமிட கட்டலாம். ஆமென். பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி வந்து என்ன பண்ணலாம்? கட்டலாம். ஆமென். உங்களுக்கு விசுவாசம் வரும், தைரியம் வரும். இந்த செய்தியில கேட்கும்போது விசுவாசம் வரும், உங்களுக்கு தைரியம் வரும். அப்புறமா ஞானம், ஞானம் வரும், இச்சையடக்க வரும், பொறுமை வரும், தேவபக்தி வரும், சகோதரசேகம் வரும். ஆமென். அதன் பிறகு அன்பு கூட்டு வழங்கலாம். நீங்க ஆமென். தேவகுமார குமார்த்தியா நீங்க என்ன பண்ணலாம்? எஸ், காரியங்களை காட்டலாம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாரும் கூட பலங்கள் பண்ணி ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோதனை சொல்லி கண்களை மூடலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த வேளையில் இதோ தகப்பனே, உலகமானது கர்த்தாவே குருடாக்கப்பட்டு நீர் இந்த உலகத்துக்கு வரவில்லை என்று சொல்லி இன்னும் அநேகமான காரியங்களை பேசுகிறார்கள் தகப்பனே. ஆனால் நீர் தகப்பனே ப்ராஃபிட் பேசுற செய்திகள் மூலமாக இந்த எளிமையான நாங்கள் புரிந்து கொள்கிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே, கற்றுக்கொள்கிற பாலகராக இருக்கிற எங்களுக்கு நீர் தகப்பனே உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி இதோ நாங்கள் அந்த காரியங்களை கிரகித்துக் கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தாவே எளிமையாய் நீ தகப்பனே இதோ நீ செய்திகள் மூலமாய் பேசுகிறேன் தகப்பனே. இதோ அந்த செய்திகளை பார்க்கும் போது, அந்த செய்திகளை தியானிக்கும் போது எப்படி தகப்பனே நாங்கள் வருகையை மறுதளிக்க முடியும் தகப்பனே? நிச்சயமாகவே நீ வந்திருக்கிறீர். நீர் வந்ததுனால்தான் தகப்பனே எல்லா ரகசியங்களும் வெளிப்பட்டிருக்கிறது. எல்லா ரகசியங்களும் வெளிப்பட்டிருக்கின்றது. இதோ நாங்கள் அந்த ரகசியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீர் வரவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் தகப்பனே? நிச்சயமாக நீ வந்திருக்கிறீர். நீர் வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இதோ நீர் தகப்பனே மனவாட்டியாகிய சேரத்தின் மூலமாக, அந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக, யோசுவாவின் மூலமாக நீர் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறீர், உலாவிக் கொண்டிருக்கிறீர், பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறீர் தகப்பனே. ஓ அன்பு சகோதர சகோதரிகள், யாவரும் கண்களை மூடி எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் தருகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்களுக்கு தராத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சகோதரி சொல்லி பெரிய பெரிய ஸ்தாபனங்களுக்கு, பெரிய பெரிய மகத்தான கட்டிடங்களை கட்டிருக்கிற ஆலயங்களுக்கு தெரியப்படுத்தாத காரியங்களை இந்த சிறு கூட்டத்திற்கு, இந்த அறையில் அமர்ந்திருக்கிற நமக்கு தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். சகோதரி சொல்லி அது பேர்பட்ட பாக்கியம், அது பேர்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஓ எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேல் எப்பேற்பட்ட ஒரு அன்பை வைத்திருக்கிறீர் தகப்பனே. இதோ எங்களை தரை மட்டுமாய் காட்டு. இதோ தகப்பனே எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே உடைய நோக்கமானது, நீதி எங்களை குறித்த நோக்கமானது கர்த்தாவே நிறைவேறும்படி கர்த்தாவே பரிபூர்ணமாய் தகப்பனே கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து எப்படி தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாங்களும் கர்த்தாவே இதோ எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை நிறைவேறுதல் கர்த்தாவே எங்களுக்குள்ள வெளிப்பட நிறைவேற கர்த்தாவே எங்களை தருகிறோம் தகப்பனே. ஓ இது வந்த ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ஒரு விஷயம் கண்டுக்கி பாருங்க. அவர்களுக்கு வெளிப்படுத்தாத பாகத்தை வெளிப்படுத்துங்க. அவர்களுக்கு எது புரியாம இருக்கிறதோ கர்த்தாவே அந்த காரியங்களை புரிய வைங்க. நீ நேற்றும் இன்றும் மாறாதவர் தகப்பனே. நீ பரிசுத்தாவியா இருக்கிறீர். இதோ அவர்களுக்கு தேவையான காரியத்தை வெளிப்படுத்தி இதை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துவோம். இங்க வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து
இதோ தகப்பனே, நான் விடுவிக்கப்பட்டவன், ஐ எம் ஃப்ரீ, நான் விடுதலை அடைந்தவன் என்று சொல்லி தகப்பனே, பிசாசின் காரியங்கள் மேல் ஆண்டவரே அவர்கள் போர் செய்து தகப்பனே ஜெயிக்க கர்த்தாவே அப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் நிரப்புவீராக. இங்க வந்த ஒவ்வொருத்தரையும் தகப்பனே நீர் அளவில்லாத நம்முடைய அன்பினால் முடிசூட்டி எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே எடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.